அஞ்சு குடிக்குறு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை இஞ்சி நிற்கும் தன்மையளாய் இஞ்சாகை பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாடும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்தி ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமா கருணயா கமலமிவான்யாம் கோதாமனன்ய சரணः சரணம் பிரபத்யே ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீஷித்ரீம் வந்தே வரதவல்லபாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானை அடைவதற்கான ஒரு பயணத்திலே ஆண்டாள் அவருடைய தகப்பனார் போல அந்த சுகிருஷமாக இருக்கக்கூடிய ஆழ்வார்களின் வார்த்தையே பற்றாசாக கொண்டு எம்பெருமானை அடையக்கூடிய அந்த ஒரு பிரயாணத்தை நடத்துகிறாள். அப்படி நடத்தக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த பிரயாணத்திலே பற்பல பாகவதைகளை திருப்பள்ளி உணர்த்தி அழைத்து செல்கிறாள்னு பார்க்கிறோம். அப்படி எழுப்பக்கூடிய பாகவதைகள் 10 பேர்ல எழுப்பப்படுகிறார்கள், 10 பாசங்களாலே பார்த்தோம். அதுல 8 பெண்களை எழுப்பினதை பார்த்துட்டோம் ஏற்கனவே. இன்னைக்கு உங்கள் முளைக்கடைன்னு தொடங்கக்கூடிய பாசுரத்தினுடைய அனுபவம் நமக்கு பிராப்தமாகி இருக்கிறது. ஒரு பெண்களை ஒரு விசேஷணங்களாலே அடைமொழிகளாலே எழுப்புகிறாள் ஆண்டாள் பார்த்தோம். பேய் பெண்ணேன்னு தெரிவித்தாள், பிள்ளாய்னு தெரிவித்தாள், நற்செல்வன் தங்காய்னு தெரிவித்தாள், நாயக பெண் பிள்ளாய்னு சொன்னாள். இதே மாதிரி ஒரு விதத்திலே ஒரு பெண் பிள்ளைகளை ஒரு விசேஷணங்களாலே ஆண்டாள் எழுப்புகிறாள் பார்க்கிறோம். அப்படி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இன்னைக்கு எழுப்பக்கூடிய பெண்ணை 3 விதமான விழிகளாலே சம்போதனங்களாலே அவளை தெரிவிக்கிறாள் பார்க்கிறோம். அங்காய், நாணாதாய், நாவுடையாய் அப்படின்ற 3 பதங்களாலே 3 விழிகளாலே இந்த பெண் அழைக்கப்படுகிறாள் பார்க்கிறோம். எழுப்பப்படக்கூடிய பெண்ணுக்கு எப்படிப்பட்டவளாக இருக்கான்னா, இந்த பஞ்சலட்சம் குடி பெண்கள்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாம் அந்த திரளுக்கு ஒரு தலைவியாக விளங்குகிறாள் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, தலைவின்னு சொன்னா அந்த தலைமை பொறுப்புக்கு தக்க பொறுப்புகள் இருக்கணும், நிர்வாக பொறுப்புகள். அதுக்கு அனுகூலமாக சில வார்த்தைகள் சொல்றாள். என்னன்னா, நான் முன்னமே உணர்ந்து வந்து உங்களை எல்லாம் எழுப்ப கடவேன்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் பார்க்கிறோம். சரி, எழுப்பப்படக்கூடிய பெண்ணானவள் இந்த பஞ்சலட்சம் குடி பெண்களுடைய திறனுக்கு ஒரு
தலைவியை போல இருக்காள். அப்போ தலைவின்னு சொன்னாமே, ஆனால் அப்போ நிர்வாக பொறுப்புகள் தான் உண்டே. இந்த தலைமை பொறுப்புக்கு தக்கபடி சில வார்த்தைகள் எல்லாம் சொல்றேன். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி நானே எழுந்து வருவேன், உங்களை எல்லாம் எழுப்புவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடியதாய் வார்த்தைகள் அமைந்திருக்கு. ஆனால் நடக்கக்கூடிய நிதர்சனமாக காணக்கூடிய உண்மை என்ன அப்படி பார்த்தோமே, ஆனால் அவள் சொன்ன சொல்லை மறந்தது போலே நான் முன்னாடி உணர்ந்து வரவும் இல்லை. அவளை உணர்ந்து வந்த பெண்களை வந்து பொழுது விடிந்ததான நம்ம அடையாளங்களை கேட்டு அவர்கள் சொல்லக்கூடிய அடையாளங்களை எல்லாம் மறுத்து பேசக்கூடியவளாக இருக்கிறாள் பார்க்கிறோம். ஆனால் தலைவியாச்சு இவர்களாம் என்ன பண்றா, விடுப்போதாக அவளுடைய திருமாளிகை வாசலிலே துவண்டு கிடக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். நாங்கெல்லாம் எழுதுகிறோமே, ஏன் இன்னும் எழுதுக்காத இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்திலே பொழுது விடிய வேண்டாமோ, பொழுது விடிந்து போறதுக்கு தானே நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். பொழுது புலர்வதற்கு முன்னாலே நம்ம வந்து நோன்பு காலத்துக்கு போதான்னு சொல்றது அவ்வளவு சரியா படலையே. இப்போ பொழுது விடிந்ததுன்னா அதுக்கு அடையாளம் சொல்லும் போது சொல்றா, செங்கல் நீர்வாய் நிகழ்ந்த ஆம்பல்வாய் செங்கல் நீர் புஷ்பங்களானது மலர்ந்தது, ஆம்பல் புஷ்பங்களானது கூப்பினது. எப்போ சூரியன் உதிக்கிறானோ அப்போ சில புஷ்பங்கள் மலரும், சில புஷ்பங்களானது மொக்குவிடும்னு சொல்லக்கூடியதாக. அப்போ தெரிவிக்கான இந்த அடையாளத்தை சொல்றான், செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின காடு. உடனே அவள் சொல்றா, இல்லை இல்லையா, அதுக்கு சில மறுப்புகளை தெரிவிக்கிறார். என்னன்னு கேட்டா, உங்களுக்குலாம் என்னுடைய திருமாளிகை, என்னுடைய வீடு ரொம்ப உத்தேசம், உங்களுக்கு பிடித்த இடம். அப்படி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் என் வீட்டினுடைய வாசலிலே வந்ததுல ஒரு பெரிய கழிப்பு, ஒரு உலகை, ஒரு சந்தோஷம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. அந்த சந்தோஷத்துக்கு போக்கு வீடாக என்ன ஆச்சுன்னா, உங்கள் கண்கள் எல்லாம் மலர்ந்து இருக்குது. உங்கள் கண்கள் மலர்ந்து இருக்கிறதுனால என்ன நினைக்கிறீர்கள், நீங்க அப்படியே செங்கல் நீர் புஷ்பமானது மலர்ந்ததுன்னு நினைச்சுக்கிறீங்க. அதே சமயத்துல என்னுடைய திருமாளிகை வாசல்ல வந்தும் நான் எழுந்திராத உள்ளே கிடக்கிறேனே, அதை பார்த்த உடனே ஒரு துக்கம் உங்களுக்கு ஏற்படுறது. அதுக்கு அனுகுணமாக என்ன ஆகுதுன்னா, உங்கள் வாயானது கூம்பி போயிருக்கிறது. எப்படி ஆம்பளத்தினுடைய கருணைகள் எப்படி கூம்பி போயிருக்கிறதோ அதே போல் உங்கள் வாயை கூம்பி இருக்கிறது. இது விழுந்ததற்கு அடையாளம் வந்து சொல்லப்படுகிறார்கள். உடனே அவர்கள் சொல்றார்கள், இல்லை இல்லை, நான் ஏதோ வந்து எங்களை திருஷ்டாந்தமா சொல்றோம்னு இருந்து கிடையாது. இதுல அந்த சொன்ன அடையாளம் எங்க இருக்குன்னா, தடாகத்திலே நீர்நிலைகளிலே இருக்கக்கூடிய செங்கல் நீர் புஷ்பங்கள் மலர்ந்தது, கருணைதல் புஷ்பங்கள் குவிந்தது, மொட்டாய் எடுத்தோன்னு நாங்க சொன்னோமே தவிர எங்களுடைய தலைமையா நாங்க சொன்னோம், அதுதான் நாங்க தெரிவிக்கிறோம். உடனே அவள் சொன்னாலாம், இல்லை இல்லை, உங்களுடைய காரியமே என்ன, நீங்க எப்பவும் தூங்குறது கிடையாது. எந்தெந்த ஜலாசயங்கள்ல இருக்கக்கூடிய செங்கல் நீர் புஷ்பங்களை மலர வேண்டிய, அந்த மொட்டா இருக்கக்கூடிய புஷ்பங்களை மலர் வைக்க வேண்டியது, அந்த ஆம்பல் புஷ்பங்கள் மலர்ந்து இருக்கக்கூடியதை வந்து கூப்பி வைக்க வேண்டியது, இந்த வேலையை தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க எங்க போனாலும் எப்போ அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, அப்படிலாம் கிடையாது, செய்ய வேண்டிய நிர்பந்தம் என்ன இருக்கு சொல்லுங்க. அப்படிலாம் நாங்கள் செல்லுறேன். நாங்கள் சொல்லக்கூடிய இடம் இருக்கு, ஜலாசயங்கள் நீர்நிலைகள் எந்த இடத்துல இருக்கு தெரியுமா, அது கட்டும் காவலமா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு. அப்படி காவல் இருக்கக்கூடிய இடத்துல எங்களுக்கு எல்லாம் பிரவேசிக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது. அதனால நாங்க என்ன சொல்லுவோம்னா, அந்த இடத்துல கூட வந்து இருக்கக்கூடிய செங்கல் நீர் புஷ்பங்கள் அது மலர்ந்து இருக்கிறது, ஆம்பல் புஷ்பங்கள் கூம்பி இருக்கிறது, காவலோடு இருக்கக்கூடிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தடாகங்கள்ல இந்த மாதிரி நிலைமை இருக்கிறதுன்னா அதைத்தான் நாங்கள் சொல்ல வந்தோம். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நாங்க போய் அந்த புஷ்பங்களை வந்து மலர் வைக்கிறதும் அதை கூம்ப வைக்கிறதும் அதனால எங்களுக்கு சாத்தியமில்லாத விஷயம் வந்து சொன்னார்கள். உடனே அவள் தெரிவித்தார்கள், இல்லை இல்லை, அங்க கூட நீங்கள் போயிருக்கீர்கள், உங்களுக்கு காவல் கட்டும் காவலமா இருக்கக்கூடிய இடத்துல கூட உங்களாலே வந்து போகக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவர்கள், எம்பெருமானுடைய எல்லா இடத்துலையும் சர்வ வியாபியா இருக்கணும், நீங்களும் அப்படிப்பட்டவர்கள் தான். நீங்களை எந்த இடத்துக்கும் கட்டு தடையிட்டு போகக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவர்கள், அதனால அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள், அந்த இடத்துல நீங்கள் சென்று வந்தீர்கள் நான் சொல்லுகிறேன் தான். உடனே சொன்னாலாம், உங்கள் புழக்கடை ஒட்டத்து வாவியுள், உங்கள் வீட்டினுடைய புழக்கடை கொல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய வாவி, இந்த சின்ன ஜலாசயமா இருக்கு, அதுல இருக்கக்கூடிய செங்கல் நீர் மலர்ந்தது, அது மட்டும் இல்ல அதுல இருக்கக்கூடிய ஆம்பல் குவிந்தது அப்படின்னு ஒரு அடையாளத்தை தெரிவிக்கிறார்கள். இப்போ
இப்ப பார்க்கக்கூடிய விஷயம் என்ன இருக்கு? இப்ப இவர்கள் எல்லாம் இந்த பெண்ணை எழுப்பணும்னு வந்திருக்காங்க. வீட்டு வாசல் கதவை திறக்கல, உள்ள இருந்தே பதில் சொல்லிட்டு இருக்க. ஆனால் காட்டக்கூடிய அடையாளம் எதுன்னா, அவள் வீட்டு புழக்கடை தோட்டத்திலே இருக்கக்கூடிய வாகையிலே ஆம்பல் மலர் கூப்பி இருக்கு, செங்கழநீர் புஷ்பம் மலர்ந்து இருக்குன்னு ஒரு அடையாளத்தை சொல்கிறார். இப்ப நேர இந்த பார்த்தாளன்னா கண்டிப்பா பார்க்கல. ஆனால் பார்க்காதையே சொல்லிட்டாலே எதனால இதை சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி எப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு எப்படி ஏற்பட்டதுன்னு ஒரு அந்த இடத்துல ஒரு கேள்வி நிச்சயமாக வருகிறது. திருப்பாவை எப்படி தெரிவித்தேன், வேதமனைத்துக்கும் வித்துன்னு சொல்லக்கூடிய திருப்பாவை. இதுல ஒரு பெரிய சாஸ்திரார்த்தத்தை தெரிவிக்கிறார்கள், காட்டுகிறார்கள் பூர்வாச்சாரியர்கள். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவில் செங்கடி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் மூங்கினாள் செங்கல் கொடிக்கூரை பல்தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் மொழிந்தார் எங்களை முன்னம் எடுப்புவான் வாய் பேசும் நன்றாய் இழந்தினாய் நனாதாய் நாமுடையாய் சற்கொடு சத்தரம் ஏந்தும் தடக்கையன் அங்கைய கண்ணானை பாட. சொல்லக்கூடிய காலத்துல உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியும் செங்கழி நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய்க்கும் எனக்கான ஒரு அடையாளம் சொன்னார்கள். அது பார்த்தா ஒரு பொதுவான ஒரு பிரதேசத்தை சொன்னதாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தை சொன்னாங்க. அந்த பெண்ணுடைய வீட்டினுடைய புழக்கடையில் இருக்கிற தோட்டத்துல தான் இப்படி இருக்கு. கீழ் அடையாளம் சொல்லும் போதுலாம் பாருங்க, எங்கும் ஆனைச்சாத்தன் எங்கும்னு சொன்னாங்க. பொதுவான எல்லா இடத்திலும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது, காட்டக்கூடியது. வேற எங்கும் கோழி அடைத்தன மேல சொல்லப்படுறாங்க. எல்லா இடத்திலும் கோழி அடைத்தனன்னு ஒரு அடையாளத்தை சொல்ல போகிறார்கள் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் பார்க்கக்கூடிய காலத்திலே அந்த எங்குன்ற சப்தத்தினாலே பொதுவா எல்லா இடத்திலும் இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தெரியக்கூடிய அடையாளமாக காட்டுகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல காட்டக்கூடிய அடையாளம் என்னன்னா, குறிப்பிட்டபடியா ஒரு பெண்ணினுடைய வீட்டிலே அந்த செங்கழநீர் புஷ்பம் வந்து அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்கியில் செங்கழநீர் புஷ்பம் மலர்ந்தது, ஆம்பல் புஷ்பம் கூம்பியதுன்னு ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள்னா, அது ஒரு பிரமாணத்தாலே தெரிவிக்கிறார்கள். பெரிய பல தடவை சொன்னேன், பிரமாணம்னு சொல்லக்கூடியது எதை முன்னிட்டு கொண்டு நாம சொல்றோம்னு சொல்லுகிறாங்க. இப்போ சொல்றேன் பாடி சொல்ற திருப்பாவை அர்த்தங்கள் சொல்றாரு, நீர் எப்படி நீரே தெரிஞ்சு சொல்றாரா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. பல ஆச்சாரியர்கள் முன்னாடியே வியாக்கியானங்கள்லாம் எழுதி வைக்கிறார்கள், காலட்சேபம் சொல்லியிருக்கிறார்கள், உபன்யாசங்கள் சொல்லி அதற்கு கேட்டனுடைய அந்த அர்த்தத்தை இடத்தில் சொல்லுகிறேன் நான் சொல்றேன். அப்போ அதுக்கு முன்னிட்டு எதை முன்னிட்டு கொண்டு சொல்லுகிறேன்னா, ஆழ்வார்கள் பெரியவர்களுடைய ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்களுக்கு இருக்கு, ஆழ்வாருடைய பாசனங்களுக்கு. அது தவிர பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் உபன்யாசங்கள் காலட்சேப அதிகாரிகள் அவர்கள் தெரிவித்த அர்த்தங்கள் இருக்கு, புஸ்தகங்கள் இருக்கு, அதை கொண்டு நான் சொல்லுகிறேன். அப்போ எதை முன்னிட்டு கொண்டு எது பிரமாணம் அப்படின்னு கேட்டால் வியாக்கியானங்கள் பிரமாணம், அவர்கள் அப்ப பெரியவர்கள் அருள் செய்த காலக்ஷேபங்கள் பிரமாணம் சொல்லி, அது போல பிரமாணங்கள்னு சொல்லக்கூடியது எதை முன்னிட்டு கொண்டு நாம் சொல்லுகிறோம் இருக்கு. அப்படிப்பட்ட பிரமாணங்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலே வேதாந்திகள் ஒப்புக்கொண்ட பிரமாணங்கள் 3 காட்டுகிறார்கள். 3ன்னா என்ன அப்படின்னா, அனுமானம் ஒரு பிரமாணம், பிரத்யக்ஷம் ஒரு பிரமாணம், சப்தம் ஒரு பிரமாணம். 3 பிரமாணம் வந்து காட்டுகிறார்கள். இந்த 3 பிரமாணங்களும் இந்த உங்கள் புழக்கடை தோட்டத்து வாழ்கின்ற பாசுரத்திலே இந்த 3 பிரமாணங்களும் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு எடுத்து காட்டுகிறார்கள். இந்த பிரமாணங்கள் எல்லாம் இந்த காரணத்தாலே இந்த பிரமாணங்கள் இங்கே சித்திக்கிறது அப்படின்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. முதல்ல பிரமாணங்கள்ல என்ன, இந்த 3 பிரமாணங்கள் இது என்னன்ற விளக்கம் என்னன்றது சொல்லிட்டு, அனுமானம்னு சொல்லக்கூடிய பிரமாணம் அது எதால ஒரு இது அறிஞ்சிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே ஒரு பார்த்த பொருள், பார்த்த பொருளை இன்னொரு இடத்துல பார்த்தோம், நமக்கு ஒரு சம்ஸ்காரம் ஏற்படுறது இல்லையா. ஒருத்தர் ஒரு சுவாமி நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி, அவரை மற்றொரு இடத்திலே பார்க்கிறோம், பார்த்த உடனே நீர் அவர் தானே அப்படின்னு கேட்கிறோம்னா அந்த நினைவுக்கு வருகிறது. அதே போல ஆந்திர திருமணப்பள்ளி, அங்க நெருப்பு எரிஞ்சிட்டு, அடுப்புல நெருப்பு எரிஞ்சிட்டு, கூடவே பார்க்கக்கூடிய காலத்துல என்ன இருக்குன்னா அங்க புகை வருது. அப்ப இதை நல்லா கிரகிச்சு வச்சுக்கணும். அப்ப நமக்கு மனசுல என்ன பண்றது, புகை இருந்ததுன்னா எங்க புகை இருக்கோ அந்த இடத்துல நெருப்பு இருக்கு. இப்போ ஒருத்தர் போயிட்டா இருக்கா, மலையில ஏதோ ஒரு புகை வருது, மலை ஒரு புகையை பார்த்து என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல நெருப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அது மாதிரி எப்படி அதை நீ தெரிந்து கொண்டா, நெருப்பு பிரத்யட்சமா கண்ணால பார்த்தாயா அப்படின்னு கேட்டால் நான் பார்க்கல. ஆனால் என்ன இருக்கு, புகை இருக்கிற இடத்துல கண்டிப்பா நெருப்பு இருந்தால்தான் புகை இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்போ அது அனுமானம் சொல்லக்கூடியதா இருக்கு காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட அனுமானத்தாலே இந்த இடத்துக்கு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவில்
செங்கழு நீர் வாய் இப்ப கண்ணால பார்க்கல, காலத்தால் என்ன இருக்கு? இப்ப காலம் சொல்றது பொழுது விடிந்தால் செங்கவழியர் புஷ்பங்கள் மலரும்னு எல்லாருக்கும் தெரிந்ததா இருக்கு. அதே போல ஆம்பலும் புஷ்பக்கூடிய புஷ்பமானது சூரிய கிரணங்கள் பட்டால் ஒக்குவிக்க கூடும், கொட்டாக போயிடும் நமக்கு அறிந்து கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கு. பொதுவான விஷயம் தானே, அதை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால எங்கும் வந்ததில்லை, காலத்தினாலே இதெல்லாம் விகசிக்கக்கூடியது, காலத்தினாலே இதெல்லாம் ஒட்டு வைக்கக்கூடியதா இருக்கக்கூடியது. அந்த காலம் தக்க காலம் வந்தது, இந்த புஷ்பங்கள்லாம் இதுவாக போகிறது சொல்லக்கூடியது. அனுமானம் சொல்லக்கூடியது ஒரு விஷயம் சொன்ன இல்லையா? இப்ப அது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அது சாஸ்திரத்தோட ஒத்ததா இருக்கணும். அனுமானம் எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்ல முடியாது, அனுமானம் சில இடத்துல தப்பாக போகுது. சாஸ்திரத்தோட ஒத்ததா இருக்க வேண்டும் அனுமானம்னு சொல்லணும். இப்ப நூறு உதாரணம் சொல்லுங்க. இப்ப திருமண பெண்ணில் அடுப்பு இருக்கு, அடுப்புல நெருப்பு இருக்கு, நெருப்பு பக்கத்துல புகை இருக்கு. கணிக பண்றதுக்காக ஒரு குடத்துல ஜலம் வச்சிருக்கு. அப்போ அவங்க அனுமானம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன பண்றாங்க? எங்க நெருப்பு இருக்கோ அங்க புகை இருக்கும், அந்த பக்கத்துல ஜலம் இருக்கும்னு ஒரு அனுமானம் பண்றான்னு வச்சுக்கோங்க. அவன் சொல்றான், அந்த மலையில நான் நெருப்பு இருக்கு, புகையை பார்த்தேன், அந்த இடத்துல ஜலமும் இருக்குன்னு ஒரு அனுமானத்தை சொன்னானே, ஆனால் அது தவறு. கண்டிப்பா அதுக்கு அது இதுவே கிடையாது, சேர்த்தியே கிடையாது. அப்போ அந்த அனுமானம் தவறான அனுமானம். அப்ப எது பிரதிசம்மத்தியா இருக்கிறதோ, அந்த நெருப்புக்கு பிரதிசம்மத்தியா இருக்கக்கூடிய புகை, அந்த தூமம் இருந்தால்தான் அது தூமம் இருக்கிறது, அந்த நெருப்பு இருக்கக்கூடியதை காட்டுகிறதை தவிர அந்த இடத்துல ஜலம் இருக்கணும்ன்ற அவசியம் உண்டான அவசியம் இல்லை. அப்ப அனுமானம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா அதுக்கு பிரதிசம்மதியா இருக்கக்கூடிய விஷயத்தை சொன்னால்தான் அந்த அனுமானம் சரியா இருக்கும். அது இல்லாத அனுமானம் தவறாகத்தான் போகும் தெரிவிக்கிறார். ஏன்னா இந்த விஷயத்தை கொண்டுதான் வேதாந்தங்கள்ல பலவிதமான தெரிவிக்கிறார்கள். பெருமாள் எப்பெருமான பகவான் பிரம்மன்றது இருக்கக்கூடியவன். எப்படி நீ அறிந்து கொள்கிறாய்னா சில பதாந்தரஸ்தர் சொல்லுகிறார்கள், அனுமானத்தாலே நான் தெரிந்து கொள்கிறேன். அனுமானத்தாலே எப்படி தெரிந்து கொள்கிறேன்னா அவன் சொல்லக்கூடியது, ஒரு பானை பண்ணணும். பானை பண்ணணும்னா என்ன அப்படின்னா ஒரு குசவன் இருக்கான், அந்த பயவனாலும் இந்த பானையை வெடிக்கிறான்னு பார்க்கணும். நம்ம வஸ்திரங்கள்லாம் கட்டிட்டு இருக்கோம். இது ஒரு நெசவாடி ஒருத்தன் இருக்கிறான், இந்த வேட்டியை நெய்கிறான், ஒரு புடவையை நெய்கிறான், அதுக்கு பின்னாடி ஒருத்தன் காரணக்கர்த்தா இருக்கான்னு இருக்கு. இப்போ ஒரு அங்குரம் ஒரு செடி ஒண்ணு வளர்றது, அது எப்படி வளர்றது? நம்ம விதைகள் நாட்டுல செடிகள்லாம் வளர்றது, யாராவது விதைச்சா வளர்றது, தானா வளரக்கூடியதா இருக்கு. அது எப்படி வளர்றது அப்படின்னு கேட்டா ஏதோ ஒரு காரணகர்த்தா இருக்கிறான். அப்போ ஏதோ ஒரு காரணகர்த்தா இருக்கிறார், அதை அனுமானத்தாலே சிந்திக்கிறார்கள். ஆனால் அனுமானம்னு சொல்லக்கூடிய என்ன ஆகும்னா எல்லா சந்தர்ப்பங்களையும் சரியா இருக்குமான்னு கேட்டா சரியா இருக்காது, தப்பி போகும். அதனால்தான் எபெருமானா தன்னுடைய சீமாடியாதி கிரந்தங்கள் என்ன இருக்கிறாங்க, அனுமானத்தாலே எபெருமானை நிரூபணம் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடியது. அப்போ அடுத்த பிரமாணம் இது பிரத்யக்ஷம்னு சொல்லுகிறார். பிரத்யக்ஷம்னு சொன்னா வேணாம், இந்திரியங்களாலே கிரகிக்கக்கூடியது என்னவோ அதெல்லாம் பிரத்யக்ஷ பிரமாணம். இப்போ காத்து இருக்கு, கண்ணால் நம்ம பாக்குறது இல்லை, இருஜினு காத்தடிக்கிறது. ஐயோ ரொம்ப குளிர்றதேன்னு நம்ம சொன்னோம்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல அப்படின்னு கேட்டால் அது நம்முடைய இந்திய உடல்நல இந்திரியத்தாலே கிரகித்தாலே கிரகிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த உடம்பு உணர்வது. அப்போ என்ன சொல்றோம், நல்ல குளிர்ந்த காத்து அடிக்கிறதுன்னு சொல்றோம். அப்போ இது போல இந்திரியங்களை கண்ணால பார்க்கிறோம். ஒரு விஷயத்த சொல்றோம், எப்படி நீ சொன்ன அப்படின்னு கேட்டால் கண்ணால என் கண்ணால நான் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. இப்போ கண்ணாலே கிரகிக்கக்கூடியதா இருக்கிறது, இந்திரியங்களாலே கிரகிக்கப்படக்கூடியதா இருக்கிறதுலாம் எப்படின்னா பிரத்யக்ஷ பிரமாணம்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. மேல ஒரு பிரமாணம் காட்டுகிறார்கள், சப்த பிரமாணம் தெரிவிக்கிறார்கள். சப்த பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டால் வேதங்கள் நமக்கு முதலா இருக்கிற முதல் பிரமாணம் சொதகா பிரமாணம்னு சொல்லக்கூடியது. இந்த வேதத்துக்கு மேற்பட்ட பிரமாணம் எதுவும் கிடையாது. இப்ப ஸ்ருதிகள்லாம் இருக்கு, மகரிஷிகளால் எழுதப்பட்டது. இதிகாச புராணங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் ரிஷிகளால் எழுதப்பட்டது. ஆழ்வார்கள் அருளிச்செயல்கள், ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகள், இதெல்லாம் எதை மேற்பாடாக கொண்டு பிரமாணமாக கொண்டு முன்னிட்டு கொண்டு இதெல்லாம் எழுதப்பட்டதுன்னா அது அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பற்றாசாக ஒரு ராமாயணம்னு சொன்னார். வேதமே ராமாயணாக பிறந்ததுன்னு தெரிவிக்கிறார்கள். இப்போ ராமன் ராமனாக நாராயணன் ராமனாக பிறக்க வேண்டும் நினைச்சக்கூடிய காலத்தில் வேதவேத்திய தரைகுஷி ஜாதை தசரதாத்மதி வேத பிராஜேத சாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனான்னு புராண வசனம் தெரிவிக்கிறது. அப்ப எபெருமானானவன் நாராயணனானவன் ராமனாக பிறக்க வேண்டும் எந்த காலத்துல தீர்மானம் பண்ணோம். அப்ப வேதமானது ராமாயணமாக பிறந்ததுன்னு தெரிவிக்கிறார்கள். அப்ப வேதத்துல இருக்கக்கூடிய கருத்துக்கள் ராமாயணத்துல இருக்குன்னு சொல்றோம். திருப்பாராயணம் சொல்லக்கூடிய காலத்துல வேதம் அனைத்துக்கும் வித்துன்னு சொல்றோம். ஏவதம் அனைத்துக்கும் வித்தாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால் வேதத்திலே சொல்லி இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் எங்கள் திருப்பாவையிலே உண்டுன்னு சொல்றோம். அப்ப அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே சப்தம்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்ட பிரமாணமா இருக்குன்னா ஒன்று வேதங்களை போல இருக்கக்கூடியது, பிரமாணங்களா இருக்கக்கூடியது, இல்லைன்னா ஆப்த வாக்கியம் இருக்கிறார். நமக்கு ரொம்ப நம்ம நலத்தை விரும்பக்கூடிய ஒரு நண்பர் இருக்கிறார்.
அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம நன்மையே விரும்பி சொல்லக்கூடிய வார்த்தைகள். நமக்கு என்ன நினைப்போம், அவர் சொன்னா நம்ம கண்டிப்பா நன்மை நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அது ஒரு பிரமாணமாகி போட்டு ஆப்த வாக்கியம்னு தெரிவிக்கிறார். இதுல ஒரு ஆச்சாரியர் இருக்கிறார், அவர்தான் உபதேசங்கள்லாம் பண்ற நல்ல உபதேசங்கள்லாம் பண்ற நல்வார்த்தைகள் சொல்லக்கூடிய காலத்துல அதெல்லாம் நமக்கு நன்மையை விளைவிக்கக்கூடியதா இருக்கிறது. அதனால என்ன நினைக்கிறோம், அது ஆப்த வாக்கியம். நமக்கு ஆப்தம்னா ரொம்ப வேண்டப்பட்டது, நமக்கு நலம் விரும்பி அவருடைய வாக்குகளாலே இதெல்லாம் நமக்கு உத்தேசம். இதுதான் பரம பிரமாணம் தெரிவிக்கிறார். அப்ப காட்ட வந்த விஷயம் 3 விஷயங்கள் காட்டாரு. அனுமானம் ஒரு பிரமாணத்தை காட்டினார்கள், அதுக்கு மேல பிரத்யட்சம் ஒரு பிரமாணத்தை காட்டினார்கள், அதுக்கு மேல சப்தம் ஆப்த வாக்கியம் பிரமாணத்தை காட்டினார்கள். ஆனால் இந்த 3 பிரமாணங்களிலே சிறந்ததாக விளங்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் சப்தம்னு சொல்லக்கூடிய பிரமாணங்கள் தான். ஏன்னா அனுமானத்துல நமக்கு தவறு ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. அதே போல அது பிரத்யட்சம்னு சொல்லக்கூடியது, நம்ம கண்ணால பார்க்கிறோம், பார்க்கிற காட்சியெல்லாம் நிஜமாக இருக்கும். அதால கேட்கிறோம் விஷயங்கள், கேட்கிற விஷயங்கள்லாம் உண்மையாக இருக்குமான்னா நம்மளுடைய இந்திரிய கிராக்கியமா இருக்கக்கூடியதெல்லாம் இது பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கேட்கக்கூடிய காலத்தை, வேதாந்தத்திலே கேட்கக்கூடிய காலத்தை எம்பெருமான இந்திரியங்களை கொண்டு கிரகிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிரகிக்க முடியாது. நம்முடைய ஐம்புலனுக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கக்கூடிய அவன் பார்க்கறதுக்கு இதுவேன்றவன் சொல்லக்கூடிய காலத்துல வேதாந்திகள் என்ன சொல்றான், பெருமாளை உண்மையாக அறிந்தவன் யார் அப்படின்னு கேட்டால் அது முதல் சொல்லக்கூடிய காலத்துல எவன் பெருமாளை என்னால அறிய முடியாதுன்னு அறிந்திருக்கானோ அவன் தான் பெருமாளை அறிந்தவன். அப்ப அறிய முடியாதுன்றது எப்படி அறிந்து கொண்டான் அப்படின்னா இந்திரியங்களால் அறிந்து கொண்டானா? இல்ல, சத்தியமா இல்லை. இந்திரியங்களால் அறிய முடியாதுன்றது அவன் அறிந்து கொண்டான்னா சரி. அப்ப சப்தம்னு சொல்லக்கூடிய பிரமாணமானது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, இந்த அனுமானமாகட்டும் பிரத்யட்சமாகட்டும் இதை காட்டிலும் சிறந்ததாய் விளங்கக்கூடியதா இருக்கிறது இந்த சப்தம்னு சொல்லக்கூடிய பிரமாணம்னு காட்டுகிறார்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல காட்டக்கூடிய இடத்துல உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த அனுமானம்னு சொல்லக்கூடிய பிரமாணத்தை காட்டுகிறார்கள் என்று பார்க்கிறோம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். அனுமானம்னு சொல்லக்கூடிய பிரமாணத்தாலே செங்கல் நீர் வாயில் எடுத்தது என்று கேட்கிறார். ஆனால் சாதாரணமா ஒரு தோழியை நம்ம போய் முதல்ல நம்ம சொல்றோம், ஒரு சுவாமி ஆத்து கூப்பிடுறோம்னா என்ன சொல்றோம், சுவாமி நம்ம அகத்துக்கு நம்ம திருமாளிக்கு ஏற்ற நம்ம அகத்துக்கு ஏற்றதான் கூப்பிடுறோம். அதே போல என்ன சொல்றோம், நங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியும் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியும்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும் இந்த வாழ்க்கையில. எதனாலதான் கேட்கிறோம், உங்கள் புழக்கடையும் சொல்றது போல நங்கள் புழக்கடையும் சொல்லியிருந்தா நல்லா இருக்குமேன்னு கேட்கக்கூடிய காலத்திலே அவளுக்கு தெரியக்கூடிய வாக்கியம் என்னவா இருக்குன்னா, உங்களை எழுப்பணும் இவள் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கான், நான் உங்களை எழுப்புவேன்னு சொல்லியிருக்கான். ஆனால் அப்படி எழுப்பல. அது மட்டும் இல்லை, இவர்கள் எழுப்பதுக்காக வந்தக்கூடிய காலத்துல இவருடைய சொன்னக்கூடிய அடையாளங்கள் எல்லாம் மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாள். அதனால என்ன சொல்றா, இவர்கள் உங்கள் முழக்கள் அந்த கோபத்தை ஏற்படுதா, அவங்களுக்கு துக்கம் ஏற்படுதா அப்படின்னு சொல்றா. உங்கள் முழக்கடை தோட்டத்து வாவியும், உங்கள் முழக்கடை தோட்டத்து வாவியும் ஒரு கோபத்தினாலே தெரிவிக்கிறார்கள் சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்லை, நம்மளாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல அகங்கார மமகாரம் உள்ள இருக்கிற ஈகோன்னு சொல்லக்கூடிய இருக்கிறது, நானே என்னதே அப்படின்னு இருக்கவே கூடாது. அந்த பற்றுகளாக இருக்கணும்னு தெரிவிக்கிறாங்க. எப்பயும் மமா மமான்னு சொல்ல முடியாது, தவா தவான்னு சொல்லக்கூடிய இருக்கணும்னு தெரிவிக்கிறாங்க. தவானா ஒன்று எடுத்து மமானா என்னுடைய இது, யார் என்னுடையது, யாரே என்கிறதே என்னிருந்தேன்னு ஆழ்வாரே பாடணும். ஒரு காலத்தை என்ன எல்லாம் இருந்து யார் என்னுடைய எனக்கு என்ன சுத்தி தான் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், யாரே நீ என் உடமையும் நீ, எல்லாமே உனக்காக தான் எல்லாமே இந்த உலகத்துல இருக்கு நான் அறிந்து கொண்டேன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் இவர்கள் உங்கள் எங்கள்னு தெரிவிக்கிறார்களே, உங்கள்னு சொன்னாலும் தப்பு, எங்கள்னு சொன்னாலும் நங்கள்னு சொன்னாலும் தப்புன்ற மாதிரி அந்த இடத்துல தெரிவிக்கிறார்கள். ஆழ்வாரும் பாடுகிறோம், நீர்ந்து மதன் இவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர் கதன் நேர் நிறையுமே. நீர்நுமதன் இவை வேர் முதல் மாய்த்து, நீர்நுமதுன்னா நமக்கு இருக்கக்கூடிய அகங்காரம் மமகாரம், யார் நானேன்னு ஒருத்தர் இருக்கா, என்னுடையதுன்னு ஒருத்தர் இருக்கா, அது ரெண்டுத்தையும் சொல்லப்படுது அகங்கார மமகாரங்கள் தெரிவிக்கிறார். ஆழ்வார் சொல்றது என்ன சொல்றாரு, நீ எண்ணும தென்னிவை, ஏன் யான் என தென்னிவைன்னு சொல்லிருக்கலாமே ஆழ்வார், ஏன் அப்படி நீர்நும தென்னிவைன்னு சொல்றாரு? இல்ல யான் என தென்னிவைன்னு சொன்னார்னா அந்த அகங்கார மமகாரம் எங்க ஒட்டெடுக்குமோன்னு
என்ன சொன்னாலும் நீந்துவதென்னிவைன்னு சொல்லாம காட்டுகிறார்கள். அதே போல இந்த பெண்களானவர்கள் என்ன பண்ணணும்? உங்கள்னு சொன்னாலும் தவறு, நாங்கள்னு சொன்னாலும் தவறு, அப்படித்தானே இருக்கணும்னு தெரிவிக்கிறார்கள். ஏன் உங்கள்னு இருக்கலாம்? அப்படி சொல்றது எது? இல்லை இல்லை, உங்கள் எங்கள்னு சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு தேகத்தில் அபிமானம் இருக்கக்கூடியவன், இந்த உலக விஷயங்களிலே பற்று இருக்கக்கூடியவன் தேகாத்மிபானி, தேகாத்மா அபிமானி, தேகத்தையே ஆத்மாவாக நினைக்கக்கூடியவன். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான் அப்படின்னு கேட்டால் அவனுக்கு எப்படிப்பட்ட காரணங்களால் இது அகங்காரம் அகங்காரம், இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய அபிமானமானது இந்த உலகத்தை பற்றுகளை உலகத்து விஷயங்கள் இருக்கக்கூடிய பற்றானது என்ன பண்றதுன்னா அந்த அகங்காரம் அகங்காரங்களை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் பகவத்பாகவத சம்பந்தத்தாலே ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறது. இந்த உங்கள் முழக்கடை தோட்டத்து வாயில் சொல்லக்கூடிய எப்படி இருக்கு? ஒரு எழுப்பப்பட பெண்ணுடைய திருமாளிகையை போய் வாசல்ல போய் தெரிவிக்கிறார்கள். அந்த ஒரு பாகவதர்கள் வாழக்கூடிய திருமாளிகளே இவர்களுக்கு ரொம்ப அபிமானம் உண்டு இவர்களுக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த பாகவத சம்பந்தத்தாலே ஏற்படுத்த உங்கள்னு சொல்லக்கூடிய சப்தம். அதனாலே உங்கள் எங்கள் இவர்கள் சொன்னார்களே, ஆனால் அதில் தவறு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜனக மகா சக்கரவர்த்தி சீதாவை பெண்ணாக அடைந்தான்னு பார்க்கிறோம். எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? நல்ல கர்மயோகி, எதையும் எதிர்பாராதவனாக இருக்கிறான். இந்த உலகத்துல எதுவுமே எதிர்பாராத இருக்கான். யாக்கியவல்கியர்னு அவனுடைய ஆச்சாரியன். இந்த யாக்கியவல்கியரிடம் போய் பாடம் படித்துக் கொண்டிருக்கிறான். ஜனக சக்கரவர்த்தி வரது கொஞ்சம் அந்த கால தாமதமாக வந்தான் பாடசாலைக்கு. அது வரைக்கும் பாடத்தையும் ஆரம்பிக்க மாட்டான். அந்த ஊருக்கு மிதிலா தேசத்துக்கு அவன் ராஜனா இருக்கான், இளவரசனா இருக்கான். அப்ப எல்லாரும் சொல்றான், சிஷ்யர்கள்லாம் சொல்றாங்க, அவர் ராஜாவா இருக்கார், அதனாலதான் நீ பாடத்தை இது பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்ல இல்ல, அதை கொண்டு நான் அவன் ராஜன்ற ஒரு இது, அவன் கர்மயோகியா இருக்கிறான், அவன் கர்மச்சாரியா இருக்கிறான், அதனாலதான் நான் என்னுடைய பாடத்தை அவன் வர வரைக்கும் நான் ஆரம்பிப்பது இல்லைன்னு சொன்னாங்க. அது யாரும் ஒத்துக்க தயாரா இருக்கு. அப்ப என்ன பண்ணாராம்? ஒரு நாள் பாடம் நடந்துட்டு ஜனகம் உட்கார்ந்து பாடம் நடந்துட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றாரா? நானே ஒரு மாயையினாலே அந்த ஜனக சக்கரவர்த்தியோட அந்த அரண்மனையெல்லாம் எரியிற மாதிரி ஒரு இதை காட்சி எல்லாருக்கும் காட்டினாங்க. அப்படி காட்டக்கூடிய காலத்துல என்ன ஆச்சு? எல்லாரும் பசங்களா நெருப்பு நம்ம மேல பட போவதையும் 10 பேரும் ஓடினாங்க. ஆனால் ஜனக சக்கரவர்த்தி தன்னுடைய சொந்த அரண்மனை எரியக்கூடிய காலத்துல கூட என்ன பண்ணாங்கன்னா எழுந்தே போகணும். அப்படியே சுவாமி பாடல் சொல்லுன்னு சொல்ல மாதிரி அப்படியே கேட்டுட்டே இருக்காங்க. அப்போ சொன்னாரா, இது நான் காண்பி கொடுத்துதான் கண்ணுக்கு காண்பித்த காட்சியானது, இது நிஜமான காட்சி, பொய்யான காட்சி, ஒரு மாயா காட்சி தானே. ஆனால் நீங்கள் எல்லாம் எழுந்து ஓடினீர்கள். அந்த அரண்மனைக்கு சொந்தக்காரனா இருக்கக்கூடிய ஜனக மகாராஜன் என்ன பண்ணான்? அவன் பாடம் கேட்கறதே தான் இருந்தான். அப்ப அவன் எதுல இருக்கான்னா அவன் நல்ல சிறந்த கர்மயோகி, அவன் கர்மத்தை செய்வதிலே சிறந்தவனாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட கர்மயோகியா இருக்கக்கூடிய ஜனகரும் எந்த இடத்துல அபிமானப்பட்டான் அப்படின்னு கேட்டால் சீதா பிராட்டை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் ராமனுக்கு. கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய காலத்துல என்ன சொன்னான்? சீதா இவள் சீதை, இவம் சீதா மம சுதா மமாத்துமா, என்னுடைய பெண்ணு. அப்படிப்பட்டவனுக்கு அந்த மாதிரி என்னுடைய இது வரைக்கும் அவன் வாயில வராத ஒரு சப்தம். அப்போ அதை முதலா அந்த இடத்துல வந்ததுங்கிறார்கள். அப்ப என்ன? அந்த சீதையினுடைய சம்பந்தத்தை மிக விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் ஜனக மகாராஜன். மம சுதா, என்னுடைய பெண்ணானவள் இவள் சொல்லக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள். ஆழ்வார் நம்மாழ்வார் பராங்குச நாயகி, தன் நிலைமையை மறந்தார், பெண் நிலைமையை எழுதினார். பராங்குச நாயகின்னு பிரணய ரோஷம், 2 பேருக்கும் கண்ணன் வரான், கண்ணனுக்கு அவளுக்கும் ஒரு பிரணய ரோஷம், ஊழல் ஏற்படும். ஊழல் ஏற்படக்கூடிய காலத்துல என்ன சொல்றாங்க? என்னுடைய பந்து கடலும் தந்து போகு நம்பி. அவளுடைய உபகரணங்கள் சிலதான் வச்சிருக்கான். ஒரு பந்து, ஒரு கடல்னு சொல்லக்கூடிய விளையாடக்கூடிய விளையாட்டுலாம் விளையாடக்கூடிய உபகரணங்கள் அதெல்லாம் வச்சுட்டு அவன் என்ன பண்றான்? என்னுடைய பந்து கடலும் தந்து போகிற கொடுத்துட்டு நீ போன்றான் பெருமாள். அப்படி சொல்லக்கூடிய காலத்துல ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னு சொல்ல பெருமாள் அப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல எதனால சொல்றாருன்னா, அந்த பந்தும் கடலும் தனக்கு எதிராக நினைக்கிறான்னா என்னுடைய பந்தும் கடல் அது அபிமானத்தால சொல்றான். இல்ல இல்ல, அந்த எபெருமானுடைய கரஸ்பர்ஷம் பட்டதாக இருக்கிறது, அதனாலதான் காட்டுகிறான்னு சொல்லுங்க. எனக்காரடிகர் நீநிலத்தை ஆழ்வரை பண்ண, எனக்கு இந்த நீநிலத்தை யாராவது ஒப்பானவர் யாராவது உண்டானா அப்புறம் என்ன தெரிவிக்கக்கூடியது இருக்குது? ஒரு ஆழ்வாருக்கு ஒரு கர்மம் ஏற்பட்டுதா அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்லை இல்லை, எம்பெருமானுடைய பக்தர்களை எனக்கார யாராவது இந்த நீலத்துல யாராவது நிகரானவன் உண்டான்னு தெரியும். எவ்வாறு பாடுறாங்க? இல்லை எனக்கு எது, இல்லை எனக்கு எது, இல்லை எனக்கு எது, எனக்கு எதிராக யாருமே கிடையாது, எப்பொழுதும் எதிராசன் வழிவழி எதிரையத்துலதான் இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரேன்னு பாடுறாங்க. அப்போது என்ன அது அகங்காரத்தான சொல்றதான்னா என்ன? அது சாத்விக அகங்காரம், சத்துவகுணத்தோடு இருக்கக்கூடிய அகங்காரம். எபெருமானார் எபெருமானார் இருக்கும் இதயத்துல இருக்காருன்னு தெரிவிக்கிறாங்க. எபெருமானார் எவ்வாறு ஒரு இடத்துல போய் எங்கேயோ ஒரு இடத்துல போயிருக்காரு. பல அடியவர்கள் எவ்வாறு நல்லா வணங்கிட்டு போறாரு. போற ஆச்சாரியர்கள்
ஒவ்வொரு வந்து சீரியம் உண்டா, இப்படி நல்ல குணம் படைத்தவன் உண்டானெல்லாம் எல்லாம் சொல்லிட்டே போறாங்க. அவரை எவ்வாறு என்ன பண்றாரு, என்னை ஏன் இப்படி சொல்றேன்னு சொல்றது, பொக்கும் பொக்கும் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு சரி எனக்கு பொருந்தும் தான். அப்ப கேட்கிறார்கள், இது எப்படி பொருந்தும், இந்த மாதிரி எம்பெருமானார் இடத்துல இந்த விசாரம் போடுறோம். இந்த சுவாமி எம்பெருமானார் எம்பார் வந்து இருக்காரு, நம்ம தம்பியான எம்பார்ன்றவர் பல பேர் வந்து சேவிக்கிறார். சேவிச்சா என்னதுக்கு சேவிக்கிறார், கொஞ்சம் நைச்சான சிந்தானத்தை பாவிக்கணும் இல்லையா, நீ ரொம்ப சிறந்தவன்னு சொன்னா ஆமாமா எனக்கு உக்கும் இதுன்னு சொல்றாரு. உடனே எம்பாரையை கூட்டி விசாரிக்கிறார் எம்பெருமானார், இந்த மாதிரி நீ சொன்னீராமே, நீ வந்து இந்த சொன்ன வார்த்தையெல்லாம் கொஞ்சம் இதுவா இல்லையே, அவருன்னு சொல்றாரு எல்லாரும். அவர் சொன்னாரா, எனக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமை எல்லாம் எதனால ஏற்பட்டது, எவ்வாறு சொல்ல ஒரு தனி மனிதனுக்காக ஏற்பட்டதோ இல்லை, நான் ராமானுஜருடைய சீடன்றதுனால என்னுடைய இந்த ஆத்ம குணங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கிறது. அது மட்டும் இல்ல, நான் சிறந்தவன் சொன்னோம்னா அந்த உங்களுடைய தேவைக்கு சம்பந்தத்தினாலே தானே அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு. அப்ப காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எம்பார்ன்றவருக்கு எப்படிப்பட்டவராயிருக்கு, சாத்விக அகங்காரம். அதை இல்ல நான் சொன்னேன், நான் சிறந்தவன் இல்ல நான் சொன்னேன்னா, நான் எம்பெருமானாரை அடிபணிந்தும் நான் சிறந்தவன் இல்லைன்னு வந்து அந்த அவப்பேர் யாரிடத்திலே வந்து நிற்கும்னா ஆச்சாரியரிடத்திலே பரிவசிக்கும் அந்த தவறானது. ஆனால் நான் சொல்றாரு, எனக்கு வந்து எனக்கு என்னுடைய இல்லை எனக்குது இல்லை எனக்குதுன்னு நான் சொன்னேன், ஆனால் அது உங்களுடைய சம்பந்தத்தினாலே தெரிவிக்கக்கூடிய வார்த்தைன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள். உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியும் செங்கடு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் மும்பினகான், இதெல்லாம் சொல்லி முடிச்சாரு. உங்கள் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர், இந்த அடையாளத்தை தப்புன்னு சொல்லிட்டாங்க. மேல அடுத்த அடையாளத்தை தெரிவிக்க ஆரம்பிக்கிறார்கள். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர், ரெண்டு வகையான நிர்வாகங்களை நடந்து காட்டுறாங்க. எவ்வாறு ஒரு நிர்வாகத்தை காட்டுறாங்க, திருமலை நம் வீட்டு ஆச்சாரியருக்கு ஒரு நிர்வாகத்தை காட்டுறாங்க. செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர்னா எவ்வாறு காட்டக்கூடிய நிர்வாகம் அப்படின்னா, செங்கல் பொடி கூரைனா இந்த காஷாய வஸ்திரம், காஷாய வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு நல்ல வெண்மையான பற்களை உடையவர்கள் அர்த்தம் தெரிவிக்கிறார்கள். அவர் யார் அப்படிப்பட்ட சுவாமிகள், சில சுவாமிகள்லாம் சில வந்து ஜீய சுவாமிகள்லாம் இருக்காங்க. எப்படி இருக்கா, இரவெல்லாம் அவர்கள் வந்து வெற்றியை எல்லாம் தின்று அப்படியே பல்லெல்லாம் அப்படியே செவந்து போய் மற்றதை தரிக்கிறது என்ன அப்படின்னா ஒரு செருக்கை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்ப என்ன தெரிவிக்கிறார், ராத்திரி எல்லாம் பதலை எல்லாம் தாம்பூலத்தை எல்லாம் தரிக்கிறார்கள், அப்படியே எல்லாம் பற்கள் எல்லாம் சிவந்து போயிருக்கு, ஒரு செருக்கத்தை தெரிவிக்கக்கூடியவர்கள். ஆனால் பொழுது விடிந்ததுன்னு என்ன பண்றார் அப்படின்னு கேட்டால், அவர்களை பிரம்மச்சரியம் தோற்றும்படி காஷாய உடைய காவி உடையை உடுத்துக் கொள்கிறார்கள். அது மட்டும் இல்ல, ராத்திரி அந்த தெரிச்ச அந்த தாம்பூலத்துடைய கரையெல்லாம் தூக்கும்படி நல்லா மல்லெல்லாம் தேய்ச்சிட்டு நல்லா விளவெளியான மக்களுடையவர்கள். செங்கல் பொடி கூரை தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் கோவில். அவளுக்குன்னு அந்த சுவாமிகளுக்குன்னு ஏதோ ஒரு வந்து ஒரு இடம் வந்து ஒரு சன்னதி வந்து அதீனமா இருக்கு. அந்த கைகளுக்காக போறார், அவர்கள் போய் வந்து சங்கிடுவான், அந்த போய் சன்னதியை திறந்து பெரும்பாலும் விசுரூபங்கள் போன்ற பூஜைகள் எல்லாம் பண்ணணும்னு போகிறார்கள் பார்க்கிறோம். செங்கல் பொடி கூரை தவத்தவர். இப்ப எவ்வாறு இதுல காட்ட வந்த விஷயம் என்னன்னா, இந்த ஆச்சாரியர்கள் சுவாமிகள்லாம் திறந்து நிர்ணயம் பண்றாங்க. அவர்களெல்லாம் எப்படி பண்ணுவோம்னா தாமச குணம் மீறிட்டவர்கள். தாமச குணம்னா எப்போ இருக்கும், அதனால தூக்கத்தினுடைய பிராச்சுரியம் நிறைய இருக்கும். ராத்திரி எல்லாம் வந்து தப்பான சிந்தைகள் அவர்கள் போடக்கூடியவர்கள் தாமச குணம் மிகுந்தவர்கள். தாமச குணம் மிகுந்தவர்கள் நல்ல தூக்கமுடையவர்கள் எப்போ எழுந்துமானா பொழுது விடிஞ்ச ஒரு ஆழ் வயசுதான் எழுந்துவாங்க. அப்ப சொல்றாரு, தாமச குணம் மிகுந்தவர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் கூட எழுந்து விட்டார்கள், நீங்களும் எழுதுகிறீங்க. உங்கள் முழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர்வாய் நெகிழ்ந்தாம்பன் வாய் மும்பினகான், செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போய், அது ஒரு அடையாளம். இப்படிப்பட்ட வந்து தாமசப்படம் பொருந்திய சுவாமிகள் கூட ஜீய சுவாமிகள் கூட எழுந்து போனார்கள். அப்படின்னா நீ இன்னும் எழுதுகிறியே, உன்னுடைய தாமச குணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, சத்துவகுணம் மேலிட்டு இருக்க வேண்டாமோ நம்ம கண்ணனை அடைய போகிறோமே காட்டக்கூடியது. ஆனால் திருமலை நம்பி அவங்க அன்பாருமே ஆச்சாரியர். ஒரு வருஷ காலம் ராமானுஜரோட சேர்ந்து ஒரு வருஷ காலம் ராமாயண காலக்ஷேபம் கேட்டோம். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன் சொல்லும்படியாக அந்த ராமாயண அர்த்தங்களை எல்லாம் அவர் தினத்திலே ஆள வந்தார். திருமலை நம்பி தினத்திலே வைத்து போயிருந்தார். அவரிடத்துல ஒரு வருஷ காலம் 2 பேரும் சகாத்தியாயிகளை சுவாமி ராமானுஜன் எம்பாரம் சேர்ந்து ராமாயண காலக்ஷேபம் செய்தார்கள் பார்க்கணும். இந்த ராமாயண காலக்ஷேபம் முடிந்த தருவாயில அவர் வந்து கேட்டதுக்காக ஏதாவது சமாதானம் பண்றேன் திருமலை நம்பி ராமானுஜருக்கு. ஐயோ எனக்கு அதெல்லாம் சமாதானம் எதுவும் பண்ண வேண்டாம் சொல்லி, நியாயமா குருதட்சணம் நான் தானே கொடுக்கணும் தேவரே இருக்கிறாங்க, இல்ல உங்க எல்லாம் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்ப ராமானுஜர் சொன்னாரா, எனக்கு எல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சா எவ்வாறு எனக்கு கொடுத்துருவாங்க, என்னுடைய கைத்தறிக்கு உதவியா இருக்கும், எவ்வாறு எனக்கு கொடுத்துருவோம்னு கேட்டார். அப்படி கேட்டு பெற்றவராக இருக்கக்கூடியவர். அப்ப திருமணம் சொன்னார், உபயோகப்பட்ட நீ சொன்ன அர்த்தம் சரி, இந்த இடத்துல இது கொஞ்சம் மாத்தி சொல்ல வேண்டும். ஏன்னா
ஒரு சத்துவத்தரமாக ஒரு உள்ள எழுப்பக்கூடியவள் எப்படிப்பட்டவளாக இருக்காள் அப்படின்னு கேட்டால் அவள் சத்துவகுணத்திலே வந்து நிலை நின்றவளாக இருக்கக்கூடியவள். இந்த திரளுக்கே தலைவியை போன்றவர்கள் தெரிவிக்கக்கூடிய காலத்திலே அவளை தாமச குணம் படைத்தவர்களை சொல்லி அவர்களை எழுப்புவது சரி கிடையாது. சத்துவகுணம் படைத்தவர்களாக இருக்கக்கூடியவர்களாக தான் இருக்கணும்னு அவர் தெரிவிக்கிறார். அப்ப அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அவர் திருமணம் சொல்றார், செங்கல் பொடி கூரை எப்படிப்பட்டவராக இருக்கார் அப்படின்னு கேட்டால், நல்ல காஷாய வஸ்திரம் அழிந்தவராக இருக்கார், நல்ல சுத்தமான வெண்மையான பல்லை உடையவராக இருக்கிறார்கள். தர்ஷயன் தந்தபந்தி பராசரத்தில் தன்னுடைய ஸ்ரீகுண தர்ஷயன் தந்தபந்தி என்ன தந்தபந்தி, தந்தம்னா பல்லை காட்டாதவர்கள் அர்த்தம். எதுக்காக? ஏதோ ஒரு இதுக்கு நமக்கு ஒரு வந்து ஒரு விஷயாந்திரம் ஏதோ ஒரு உபயோகம் ஒருத்தர் போனோம்னா ஏதோ ஒரு அவரால் நன்மை ஏற்படணும், ஒரு உதவி ஏற்படணும், என்ன பண்றோம்? பல்ல காட்டுறோம், தலையை சுழிகிறோம். இதெல்லாம் பண்ணோம்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஆக வேண்டிய காரியம் ஒன்று இருக்குன்றாங்க. பராசர வட்டம்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்ரீரங்கத்திலே சந்திர புஷ்கரணின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த சந்திர புஷ்கரணியில ஆச்சாரியர்கள் எல்லாம் கூடி பல விதமான விசாரங்கள் செய்யக்கூடிய திருப்புன்னை மரம். சந்திர புஷ்கரணியில கீழே புன்னை மரம் ஒன்று இருக்கு. அது திருப்புன்னை மரம்னே கார்த்தால வேலைகள்லாம் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், சந்தைகள் சொல்லிக்கிறோம் ஆச்சாரியர்கள் பசங்களுக்கு. கார்த்தால வேலைகள் அப்படி போது சாயங்கால வேலைகள் என்ன பண்ணுவாங்க, 3-3:30 மணிக்கு அந்த இடத்துல எல்லா ஆச்சாரியர்களும் வந்து பல விதமான விசாரங்கள் செய்யக்கூடியதாக. அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே பராசரப்பட்டு ஒரு உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறார் நடந்து. அந்த ஊருக்கு ஒரு ஜமீன்தார் போல இருக்கும். அவர் இடத்துல வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து பராசர வட்டத்துல சுவாமி உங்க உபன்யாசம் கேட்டேன், ரொம்ப இனிமையா இருக்கு கேட்கறது. நம்ம இடத்துல வந்து நம்ம வீட்டுல வந்து ஏதாவது ஒரு உபன்யாசம் சாதித்து சன்மானத்தை வாங்கிட்டு போகணும். பராசர வட்ட உடனே சொன்னாங்க, எம்பெருமானுடைய கை எப்படி இருக்கு, வைத்த அஞ்சேல இந்த கை அபயாசத்தை காட்டக்கூடியதா இருக்கு, அப்படிப்பட்ட கை இல்ல முடியாதுன்னு திருப்பிட்டா கூட நான் மற்றொரு பொருளை ஏற மாட்டேன்னு சொல்லப்படுது. காட்ட வந்த விஷயம் என்ன, வெண்பால் தவத்தவர்னா எந்த ஒரு உபகாரத்துக்காகவும் யாரிடத்திலையும் நிற்காதவர்களாக இருக்கக்கூடியவர்கள். எப்படிப்பட்டா எம்பெருமான் விஷயத்திலேயே ஒன்றியவர்களாக இருக்கக்கூடிய விஷயாந்தரங்களிலே பற்றில்லாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் காட்டக்கூடியவர்கள். தத்துவ இஷ்டராக இருக்கக்கூடிய தத்துவங்கள்னு சொல்லக்கூடியது உண்மை பொருள்கள், அஜித்து சித்து அந்த ஈஸ்வரன் சொல்லக்கூடிய உண்மை பொருள்களை அறிந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள். பறவை காந்திகளாய் என்ன அனுஷ்டிக்க வேண்டும், என்ன அனுஷ்டிக்க முடியாது அதையெல்லாம் அறிந்தவர்களாய் அந்த கிரமத்திலே அனுஷ்டானத்தை பரியந்தம் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட சன்னியாசிகள். சில சன்னியாசிகள் என்ன பண்றாங்கன்னா, ரஞ்சியரும் ஒரு சன்னியாசி, மஞ்சி என்றவர் பராசரவற்றாலே திருத்தி பணி கொண்டார். அவர் திருத்தி பணி கொண்டாங்க வந்துட்டார். மேல்நாட்டில் தான் இருந்தார், இங்கேயும் திருநாகபுரம் பக்கத்துல பெரிய வித்வான். அவர் என்ன பண்றாரு, நஞ்சியர் பட்டர் என்ன பண்றாரு, எபெருமானா இருக்கக்கூடிய காலத்துல எபெருமானா தெரிவிக்கிற இந்த வேதாந்தின்னு சொல்லக்கூடியவர் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு வந்து சேர்ந்தாரே, ஆனால் நம்ம சம்பிரதாயத்துக்கு பெரிய வலுவாய் இருக்கும் அதுன்னு தெரிவிக்கிறார். அப்ப என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் எபெருமானா பரவது போயிட்டு பரவது போன பிறகு நம்ம பட்டர் போய் அவரை திருத்தி பணி கொண்டு அழைத்துட்டு வரான்னு காட்டக்கூடியதா இருக்கு. அப்படி வரக்கூடிய காலத்துல என்ன பண்றாரு, அவர் எல்லாம் அவருக்கு ஒரு 3 நிறைய சொத்து நிறைய இருக்கு. பாதி சொத்துக்கள் என்ன பண்ணார், ஒரு மனைவி கொடுத்தார், மீதி சொத்து ஆச்சாரியர்களுடைய கொடுத்துட்டு இங்க வந்து சன்னியாசத்தை ஏற்றுக்கொண்டார். பட்டருக்கு என்னன்னா, பராசர பட்டருக்கு அந்த ஸ்ரீரங்கத்திலே பௌரோகித்தை கைக்கிறோம். ஸ்ரீசம் ஸ்ரீபராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோகிதகான்னு ஒரு பேர். இந்த எபெருமாள் தலத்திலே அனுதினமும் போய் வந்து புராண பாடல் இன்னைக்கு வந்து அந்த வேத விண்ணப்பம் பண்ணணும், புராண பட்டனம் பண்ணணும், எல்லா விதமான பல விதமான மரியாதைகள் ஏற்படும். அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு வந்து புராண படத்தை ஏதோ பண்ணிட்டு பட்டர் வந்து பல்லக்கில் எழுதுவார். பல்லக்கில் தன்னோட திருமாளிக்கு எழுதுவார். அப்ப என்ன பண்றாரு, நஞ்சியர் அவர் வந்து உத்தம ஆசிரியர் ஸ்வீகாரி விவகாரா இருந்துச்சு, சன்னியாசியா இருக்கக்கூடிய நேரம் போய் பட்டர் பல்லாக்கு போய் தூக்கத்துக்கு போயிட்டார். தூக்கத்துக்கு போயிட்டு தூக்கிட்டா போறாரு, ஸ்ரீபாதம் கைத்தறியுமே பண்றாரு. பண்ணக்கூடிய காலத்தில் பட்டன் பேருந்து பார்த்தோம், ஐயோ இருக்கக்கூடிய இந்த சன்னியாசி போலத்துக்கு நீ பண்ணக்கூடிய கைத்தறித்து சிவரி என்னை போய் நீ தூக்கலாமா, என்னை போய் நீ தூக்கலாமா, உங்களுடைய ஆசிரமம் துணை ஆசிரமம் 4வது ஆசிரமத்தில் நீ இருக்கேன், நான் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கேன், இந்த மாதிரி பண்றது தவறுன்னு அவர் தெரிவித்தாராம். உடனே வந்து என்ன சொன்னாரா, அவருக்கு இப்ப நஞ்சியர் ரொம்ப கோபம் உண்டு, நான் ஆச்சாரிய கைங்கறி பண்றேன், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன், இந்த மாதிரி சொல்றாரு, என் காஷாயத்துக்கு திருந்தட்டு போட்டு நான் வந்து வெள்ள வேட்டி கட்டிட்டு நான் பண்ண வேண்டாம். அப்ப எப்படிப்பட்டதா இருக்கு, துறவரம்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அந்த விரக்தியை தான், அந்த வைராக்கியத்தை உலக விஷயங்களிலே வைராக்கியத்தை தான் காட்டக்கூடிய துறவரம்னு சொல்லக்கூடியதா இருக்குது. யதாஹரே விரஜியது ததாஹரே பிரவரஜியதுன்னு தெரிவிக்கிறார்கள். எந்த சமயத்தில் ஒருத்தனுக்கு வைராக்கியம் உண்டு ஏற்படுகிறதோ அந்த சமயத்திலே அவன் சன்னியாசியாக கடவுள். சன்னியாசி ஆகணும்னா அவன் காஷாய கட்டிக்கணும், திருதண்ட ஏற்றுக்கணும் இல்லை, அந்த வைராக்கியத்தோட இருந்தாலே போதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள். அதே நஞ்சியை என்ன பண்றாங்க, ஒரு சந்தர்ப்பத்திலே அனந்தாழ்வான், திருமலை அனந்தாழ்வான் ஒரு ஆச்சாரியர், சாட்சாத்தாக எபெருமானார் திருவடிகளிலே வந்து ஆசிரியத்தவர்,
திருமலையிலே பெருமானுக்கு அந்த திருவேங்கடமுடைய குளிரவி வேங்கடம்னு சொல்லக்கூடிய திருவேங்கடமலை பெருமானுக்கு புஷ்ப கைங்கரி அந்த இடத்துல ஒரு வேரியை வந்து இன்னும் இருக்கு. அந்த அனந்தாழ்வான் வந்து சமைத்த ஏரி அந்த குளம் அந்த அனந்தாழ்வார் திருமாளிகை இருக்கு. அந்த குளம் அந்த இடத்துல இருக்கு. அதை சுத்தி வந்து பல விதமான விருட்சங்கள் மலர்கள் எல்லாம் இன்னைக்கும் பல திரவங்கள்லாம் இருந்து பார்க்கலாம் அந்த இடத்துல. அப்படிப்பட்டவர் என்ன சொல்றாரு, 2 பேரும் அவரும் மேல்நாட்டிலேருந்து வந்தவர், அனந்தாழ்வாரும் மேல்நாட்டில் வந்தவர், 2 பேரும் மனவாடுன்னு சொல்ற மாதிரி 2 பேரும் நஞ்சியரும் மேல்நாட்டிலேருந்து வந்தவர். அப்ப நஞ்சியர் இடத்துல தெரிவிக்கிறார். அவர் என்ன தெரிவிக்கிறோம்னா, இதுக்கு உங்களுக்கு இந்த சன்னியாசி போலன்னு கேட்டார். ஏன் இருந்தாலும் என்ன தப்பு பண்ணாங்க, பசித்த போது புசித்து வியர்த்த போது குடித்து பட்டர் திருவிழிலே சரணம் என்ன இருந்தால் எம்பெருமான் பரமத்தை இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கணும். உங்களுக்கு எப்ப பசி எடுக்குதோ அப்ப சாப்பிடும், எப்ப வியர்க்கிறதோ அப்ப குடிச்சோம். பட்டர் திருவிழிலே சரணம்ன்ற வார்த்தை எப்போ ஒரு திருவிழிலே சரணம் இருந்ததுன்னா எம்பெருமான் உங்களுக்கு பரமத்தை கொடுக்காது போடுவாங்க, வைகுண்டத்தை கொடுக்காது போடுவாங்க. இதுக்கு இந்த சன்னியாச போலன்னு கேட்டால் சொல்லுவாங்க. காட்ட வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் வைராகியம் தான் முக்கியமே தவிர வந்து நம்ம வந்து அந்த கோலம் ஒன்றும் முக்கியமில்லைன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது, காட்டக்கூடியதா இருக்கிறது. செங்கல் பொடி கூரை இந்த அடையாளம் கேட்கிறாங்க, அடையாளங்கள் கேட்க முடியாது. செங்கல் பொடி கூரை பெண்பதல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றான் போகின்றான். பரமாத்மனியோ ரக்தா விரக்தோ அபரமாத்மனி. பரமாத்மனியோ ரக்தா விரக்தோ அபரமாத்மனி. சரியா? எவன் பரமாத்மாவின் தரத்திலே அன்புடையவனாய் இருக்கிறானோ அது மட்டும் இல்ல, பரமாத்மனியோ ரக்தா விரக்தோ அபரமாத்மனி, பெருமான விஷயத்திலே பற்றுடையவனாய் இருக்கான். பகவத் விஷயத்திலே இதர விஷயங்களை விஷயாந்தரங்களை எப்படி பண்றான், பற்றற்றவனாய் இருக்கிறானோ அப்படிப்பட்டவன் வந்து விரக்தி எவ்வளவு. அவன் சன்னியாசியாக கடவன் இல்ல, சன்னியாசியே அவன் சொல்லிட்டாலும் வந்து இது கிடையாதுன்னு சொல்ல முடியாது. மார்பால் மனஞ்சுடிப்ப மங்கையர்ந்தோள் கைவிட்டு, மார்பால் திருமால் பாலை மனம் வைக்கும். விஷயாந்தரங்களிலிருந்து தன் மனத்தை விலக்கி வைக்கக்கூடியவனா அவனே வைராக்கியம் மிக்கவன் சொல்ல முடியாது. ஞான வைராக்கிய ராசை ஆள வந்தார் பாடுறான். நமோ சித்யா புராகிருஷ்ட ஞான வைராக்கிய ராசையே. நாதமுனிகளுக்கு எப்பேர் பண்ணா இருக்குன்னா ஞான வைராக்கிய ராசையே. ஞானமும் வைராக்கியம் எப்படி இருக்குன்னா அதை அளவெடுத்து அளத்தற்கரியா இருக்கு. அது எப்படி இருக்குன்னா ராசி, ஒரு ராசின்னா ஒரு கணங்களா கூட்டம் கூட்டமா அவரிடத்துல ஞானமும் வந்து வைராக்கியமும் இருக்குதுன்னு சொல்லக்கூடியதாக காட்டுகிறார்கள். பார்க்கணும். இப்ப எம்பாருடைய நிர்வாகம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால் தமோகுண பிராச்சுரியம். இந்த இடத்துல செங்கல் பொடிக்கும் முறை வெண்பல் தவத்து பண்ண சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா தமோகுணம் பேலிட்டா இருக்கக்கூடிய வந்து சுவாமிகள் எல்லாம் அந்த இடத்துல இது பண்ணார்கள். ஆனால் அவருடைய அனுஷ்டானம் வந்து சாத்விகளுடைய அனுஷ்டானம் இல்லைன்னு சொல்லி திருமலை அதை மறைக்கிறான்னு சொல்லக்கூடியதாக காட்டக்கூடியதாக பார்த்தோம். இந்த அடையாளம் எல்லாம் கேட்கிறேன். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவன்னு சொல்ல அடையாளத்தெல்லாம் கேட்கக்கூடியவர் எப்படி இருக்காங்கன்னா அவர் சொல்றார், நீங்க சொன்ன அடையாளங்கள்லாம் இதையும் என்னால ஒப்புக்க முடியாது. சததம் கீர்த்தயந்தோ மா. எம்பெருமானுடைய பக்தர்கள்லாம் எப்படி இருக்கா, நீங்க சொல்லக்கூடியவர்கள்லாம் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவன்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் எந்த சந்தர்ப்பத்திலையும் எம்பெருமானுடைய கீர்த்தனங்களை பாடக்கூடியவர்களா இருக்கிறார்கள். தெரிந்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. திருமிழியாழ்வார் சொன்னார், உங்களுடைய போதை எப்படி போக்கினேன். தெரிந்து எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. 7 காரியங்களால என் பொழுதை போக்கினேன். தெரிந்துன்னா பிறருக்கு சொல்லக்கூடியது, வாசித்துன்னா தான் பிடிக்கிறது, கேட்டுன்னா பிறரிடத்துல காரணம் கேட்கறது, வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் போது. நான் எனக்கு ஞானத்தை சம்பாதனம் பண்ணேனே, அந்த ஞான சம்பாதனத்துக்கு அனுகுணமாக நான் என்ன பண்ணணும்னா அது அனுஷ்டானத்தில் இருக்கணும். அப்போ பாகவதர்களையும் பகவானையும் காணக்கூடிய காலத்திலே அவர்களை பூஜிக்கிறது, அவர்களை வணங்குவது, அவர்களை தொழக்கூடியதெல்லாம் காரியமாக கொண்டிருந்தேன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறதுக்காக அவ்வளவு விஷயங்கள் சொன்னதுக்கு எதுக்கானா இவர் சொல்றா, நீங்கள் ஒரு அடையாளம் சொன்னீர்களே, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றான்னு சொல்றீர்களே, இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா பரமை காந்திகளாக இருக்கக்கூடியவர்கள். நீங்க சொல்லக்கூடிய சன்னியாசிகள்லாம் எப்படிப்பட்டவர்கள், எவருமானே எல்லாம் இருக்கக்கூடியவர்கள், எபெருமானே எல்லாம் இருக்கக்கூடியவர்கள். அவர்களாம் ஏதோ ஒரு காலத்துல எபெருமானுக்கு திருவாராதனை பண்ணோம் முடிஞ்சு போச்சுன்னு வந்து உடனே வீட்டுக்கு போகக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை.
அவர் எப்பொழுதும் பகவத் ஆராதனத்திலே ஊன்றி இருக்கக்கூடியவர்கள். அதனால அவர்களுடைய ஒரு பணி போய் பெருமாள் சன்னதி தரங்கிறான், ஒரு விசுரூபம் பண்றான்னா அவ சதா சர்வ காலம் பெருமாள் விஷயத்திலே தான் கைக்கரியத்திலே தான் இணைந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அவர்கள் சன்னதிக்கு போறது ஒண்ணு பெரிய பொழுது விடிந்ததற்கான அடையாளம் அன்றும் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது தெரிவிக்கிறார். செங்கல் பொடி கூரை தவறு தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் என்னார் இருக்கக்கூடிய அந்த சுவாமிகள் சுவாமிகளா என்ன பண்றாங்க, தங்களுக்கு அதீனமா இருக்கக்கூடிய ஒரு சன்னதி, அந்த சந்நிதியில போய் அந்த அந்த கதவை சங்கிடுவான்னா ரெண்டு அர்த்தம் தெரிவிக்கிறாங்க. ஒண்ணு எல்லா விதமான உபகரணங்களையும் கொண்டு அந்த எம்பெருமானுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியங்கள், அந்த பூஜை முறைகள், திருவாராதனங்கள் எல்லாம் பண்றாருன்னு ஒரு அர்த்தம் தெரிவிக்கிறார்கள். சங்குன்னா அது சாவின்னு ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். அதனால போய் அவர்கிட்ட சாவியே அவர் எடுத்து இருக்க முடியாது. அப்ப என்ன அந்த சந்நிதியே அவர்களுக்கு சேர்ந்துதான் இருக்கிறது. சங்கிடுவான் அவர்கள் அப்போராக தெரிவித்தார்கள். அதுக்கு மேல என்ன பண்றான், அப்பொழுது என்ன பண்றான், இதுக்கும் அடையாளத்தை கண்டறிந்து சொல்லிட்டாங்களே அவர்களுக்கு ஒரு இது வருது. தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றான் எங்களை புண்ணம் எழுப்புவார் வாய்ப்பேசும் நந்தாய் எழுந்திராய். இப்ப என்ன சொன்னாங்க, உங்களை எல்லாம் நானே முன்னாடி எழுப்ப கடவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதனால இப்ப பாருங்க எவ்வளவு முரண்பட்டதா இருக்கு, எவ்வளவு முரண்பட்டதா இருக்குன்னு காட்டக்கூடியதா இருக்கு விஷயம். எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆர்ஜவன் மனசேகம் பஜசேகம் கர்மண்யேகம், மனசன்யது பஜசன்யது கர்மண்யன்யது. மகாத்மன் தெரியும், மகாத்மாயாவே மனசேகம் பஜசேகம் கர்மண்யேகம் மகாத்மனா. மகாத்மாவா இருக்கக்கூடிய எப்படி இருக்குன்னா, அவன் மனசுல என்ன நினைக்கிறானோ அதான் வாயால பேசுவான். வாயால என்ன பேசுறானோ அதைத்தான் செய்கையிலே காட்டக்கூடியவனா இருப்பான். துராத்மாவா இருக்கக்கூடிய நம்பிப்பட்டவனா இருக்கான் அப்படின்னு கேட்டால், மனசு ஒண்ணு நினைக்கும், வாய் ஒண்ணு பேசும், செயல் விவித முறை செய்யக்கூடியதா இருக்கும். அதே போல நீ முன்னெடுத்திருக்க எங்களை முன்னம் எழுப்புவாய் பேசும் நன்காய், இதெல்லாம் முன்னாடி எடுப்பதுன்னு நீ சொன்னியே, ஆனால் நீ அந்த மாதிரி பண்ணலையேன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. என்ன முன்னாடி இது பண்ணா அது உன்னுடைய நீ எப்படிப்பட்டவளா இருக்க, இந்த திரளுக்கே தலைக்கா இருக்கக்கூடியவள். உன்னுடைய நடவடிக்கையே இந்த மாதிரி இருந்ததுன்னா மீதி பேரை நாங்க என்ன சொல்ல முடியும்னு சொல்ல முடியாது. இது உன்னுடைய நிறைவு குறைவு. அதனால நீ இந்த மாதிரி இது பண்ண கூடாது. உடனே எழுந்தவர்கள் வாழ்க்கை இதெல்லாம் என்னன்னா அவள் இந்த திரளிலே சேர வேண்டும்ன்றதுதான் அவளுக்கு ரொம்ப முக்கியமான குறிக்கோளா இருக்கு. நங்காக எங்களை முன்னம் இழக்குமார் வாடி பேசும் நங்காய். நங்காய்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பேரை நம்பின்னு சொல்லுவாங்க. நம்பினா என்ன, எல்லா விதமான ஆத்ம குணங்களை எல்லாம் பொருந்தி இருக்கக்கூடியவர்கள் நம்பின்னு பேர். ஆச்சாரியர்கள் பல பேர் நம்பின்னு பேர். திருக்கட்சி நம்பி, திருமலை நம்பி, திருமலை நம்பின்னு பார்க்கணும். அதே போல திருமலை நம்பி, திருக்குறுங்குடி நம்பி, திருக்குறு நம்பி பெருமாள், திருமலை நம்பி, திருக்கட்சி நம்பி, திருக்கோட்டியூர் நம்பின்னு பல ஆச்சாரியர்களுக்கு நம்பின்னு பேர். இந்த நம்பின்னு சொல்லக்கூடிய சப்தமானது காட்டக்கூடியதுன்னா எல்லா விதமான குணங்களையும் நற்குணங்களையும் பொருத்தியவராக இருக்கக்கூடியவர்கள். பூர்ணர் திருக்கட்சி நம்பின்னு சொல்லக்கூடிய சம்ஸ்கிருதம் என்ன சொன்னா காஞ்சி பூர்ணர், திருக்கோட்டியூருக்கு கோஷ்டி பூர்ணர், திருமலை நம்பிக்கு அவருக்கு பூர்ணர் ஒரு ஏதோ ஒரு பேர் தெரிவிக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய காலத்தை பார்த்தோம்னா இந்த பூர்ணர்னு சொன்னா என்ன தெரிந்திருக்கணும், அவர்களுக்கு நம்பின்னு சொல்லக்கூடிய ஆண்களா இருக்கக்கூடியவர்கள்னா ஞான பக்தி விரக்தி நிறைந்தவராக இருக்கக்கூடியவர்கள் பூர்ணர்னு பேர் தெரிவிக்கிறார்கள். அப்போ அதே மாதிரி பெண்கள் இருந்தார்கள், அவர்கள் என்ன சொல்லணும்னா நங்கைன்னு சொல்லணும். நம்பின்னு சொல்றத போலே நங்கைன்னு சொல்லணும் அவர்களை தெரிவிக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டால், அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு 4 குணங்கள் அவர்களுக்கு இருக்கணும்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. அச்சம்னு சொல்லக்கூடிய பெண்கள் எப்படி ஸ்ரீகள் எப்படி இயற்கையாகவே எப்படி இருப்பார்கள்னா கொஞ்சம் பயத்து சுபாவமாயிருக்கும், பயத்தோடு இருக்கக்கூடிய அச்சத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாணம்னு சொல்லக்கூடிய என்னன்னா லஜ்ஜா, ஒரு வெட்கம் பொருந்தியவளா இருக்கக்கூடியவர்கள். லஜ்ஜாதனா, பெண்களுடைய தனம் என்ன, ஐஸ்வர்யம் என்னன்னா லஜ்ஜாதனான்னு தெரிவிக்கிறார்கள். லஜ்ஜையை அந்த வெட்கத்தையே தனமாக செல்வமாக உடையவர்கள் பெண்கள் சொல்லக்கூடியது. அது மேல பயிர்ப்புன்னு சொல்லக்கூடியது, கண்டார் இகழ்வடவே காதலத்தான் செய்திடம் கொண்டானையெல்லாம் அறியா புலவர்கள் போல சொல்லும்படியாக அந்த பதிவிரதா தர்மத்திலே இழிந்தவர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு பேர் என்னன்னா அந்த தர்மத்தின் பேரு பயிர்ப்புன்னு சொல்லுகிறார்கள். கடவுள் என்ன, அவனுக்கு என்ன சுகம் இருக்கோ, எதை சுகமாக நினைக்கிறானோ அதை தனக்கு சுகமாக நினைப்பது. அவனுக்கு ஏதாவது ஒரு துக்கம் வந்தால் நான் அந்த துக்கத்தை அனுஷ்டிக்கக்கூடியதா இருக்கிறது. கடவுள் எங்கேயாவது வெளியூர் போயிட்டான், அங்கே விதேசம் போயிட்டான், வரதுக்கு 10 நாள் ஆச்சுன்னா
அவனே நினைத்து இருக்கக்கூடியது. கொஞ்சம் அந்த தேகத்தை ஸ்வீகரித்து பண்றதுக்காக, தரிப்பதற்காக கொஞ்சமாக அந்த சாட்டு விஷமாக இருக்கிறது. அந்த மாதிரி எந்த விதமான கேளிக்கைகளை ஈடுபடாத இருக்கிறது. அந்த மாதிரி அந்த பயிர்ப்பு சொல்லக்கூடிய குணத்துக்கு பதிவுதா, சிறந்த பதிவுதா தர்மத்தை காட்டக்கூடியதா இருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள். அதுக்கு மேல மடம்னு தெரிவிக்கிறார். மடம்னு சொல்லக்கூடியது என்னன்னா, பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். வாழ்க்கை சொந்தமாக அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா கூட ஒரு விஷயத்தை போய் சொல்லக்கூடிய காலத்துல இப்போதுதான் அபூர்வமா கேட்பதை போல அந்த விஷயத்தை அப்படியான் கேட்கக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். அப்போ அச்சன் மடம் நான் பயிர்ப்புன்னு சொல்லக்கூடியது, நங்கைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய குணமாய் இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். அப்போ நங்காயின்னு இடத்துல எழுப்பக்கூடிய பெண்ணானவள் எப்படிப்பட்டவளாய் இருக்கிறான்னா, இந்த 4 குணங்களும் பொருந்தியவளாய் இருக்கிறான்னு காட்டுகிறார். நங்காய் எழுந்திராய், இதுதான் வரல. வராத போனாலும் என்ன அர்த்தம்னா, நீதான் எழுந்து வரல. முதல்ல சொன்ன வார்த்தைக்கு அனுகுணமாக நீ எழுந்து வரதுக்கு ஒரு வெக்கமாக இருக்க வேண்டாமோ, நானாதாயின்னு தெரிவிக்கிறார். எழுந்தாவது வரவானாமோன்னு கேட்டார். இங்கே சொல்றாரு, மேலேயே சொல்லக்கூடிய காலம் நங்காயின்னு சொல்லக்கூடியதுல அந்த 4 சப்தத்துக்கு லஜ்ஜாதனா, லஜ்ஜையை உடையவளா இருக்கக்கூடியவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லிட்டான். மேலே நானாதாயின்னு ஒரு அர்த்தத்தை சொன்னா, சாமானியமான அர்த்தம் சொல்லணும்னா வெட்கம் இல்லாதவளேன்னு ஒரு அர்த்தம் சொல்லிடுறான். என்ன வெட்கம் இல்லாதவளே அப்படின்னு கேட்டால், நீ ஏற்கனவே எங்களை எல்லாம் நான் எழுப்புகிறேன்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனால் எப்படி இருக்கு இந்த இடத்துல பார்த்தா, நாங்கள் கூட நீ எழுந்துக்கவில்லை. நாங்கள் சொல்லக்கூடிய அடையாளங்களையா மறுக்கக்கூடியவளாக இருக்கிறாள். உனக்கு உன்னுடைய நடவடிக்கை பார்த்து நீயே வெட்கப்படக்கூடியதா இருக்கக்கூடிய உன்னுடைய நடவடிக்கை, ஆனால் வெட்கப்படாத இருக்கிறாளேன்னு ஒரு அர்த்தம் தெரியும். ஆனால் அந்த அர்த்தம் சிறந்த அர்த்தமாக, ஏன்னா முதலே சொல்லிட்டார் நானாதாயின்னு, நங்காயின்னு சொல்லக்கூடிய இடத்துல நாணமுடைய லஜ்ஜாதனாக இருக்கக்கூடியவளா இருக்கிறார். ஆனால் அந்த அர்த்தம் இந்த இடத்துல பொருந்தாதுன்னு சொல்லக்கூடியது. அப்ப என்ன காட்ட வேண்டிய விஷயம் என்ன, நான் சொல்லக்கூடிய அகங்காரம் அர்த்தம். யானே என் நடந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதே போல அகங்காரம், எனது நான் எனதுன்னு இருக்கக்கூடியவர்கள் அகங்காரம் அர்த்தம் காட்டுகிறார். இந்த அகங்காரம் மற்றவர்களாய் இருக்கக்கூடியவள் அப்படின்னா நங்கா எழுந்திராய் நானாதாய். ஆனால் இவருடைய இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, நானாதாய் நங்காய் எழுந்திராய் நானாதாய், எவருமானே நம்மளை எழுப்பட்டும் அவர் சயனத்துக் கொண்டிருக்கிறாள் காட்டக்கூடிய நிலை எப்படிதான். இதுல எல்லா பெண்களுமே எப்படிப்பட்டவர்களா இருக்கிறான்னா, தன்னுடைய பிரயத்தனத்தாலே எபெருமானை அடையக்கூடாது, எபெருமானே நம்மை கைக்கொள்ள வேண்டும் ஒரு உன்னதமான ஒரு இதுல இருக்காங்க. அதனால அந்த இடத்துல என்ன தோன்றது, எபெருமான் நம்மளை கைக்கொள்ள வேண்டுமேன்றதுக்காக அவள் சயனித்துக் கொண்டிருக்கிறான்னு காட்டக்கூடியதா இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். நன்றாய் எழுந்தினாய் நானாதாய் நாவுடையாய். நாவுடையாய்ன்னு சொன்னா என்ன அர்த்தம், நாக்கை உடையவளேன்னு அர்த்தம் இந்த இடத்துல காட்டக்கூடியதா இருக்கிறது. இப்போ நாக்கை உடையவள்னா என்ன அர்த்தம், எல்லாருக்கும் தான் நாக்கு இருக்கு. உலகத்துல யாருக்கு நாக்கு இல்லை, நாட்டுக்கு இருக்கு, மாட்டுக்கு இருக்கு, நமக்கு இருக்கு, ஒரு வித்தியாசம் கிடையாது. நாக்கு எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் இருக்கக்கூடியதா இருக்கிறது. இப்ப ஆண்டாள் தெரியக்கூடிய கருத்து என்ன, பாம்பனையாக்கும் தம் பாம்பு போல் நாமும் இரண்டுளமாய்த்து நாடிலேனுக்கே. கண்ணன் சொல்லக்கூடிய காலத்துல நீ எப்படி இருக்காய் அப்படின்னு கேட்டால், ஆதிசேஷத்துல மேல படிச்சுட்டு படுத்துட்டே இருக்க. அந்த பாம்புக்கு 2 நாக்கு உண்டு, வாசனை பிரிச்சோன்னா 2 நாக்கு வெளியிட்டு. அதுபோல உனக்கும் 2 நாக்கு உண்டோ, அந்த ஆதிசேஷத்துக்கு கூட உனக்கும் ஆயிடுத்தோடு சொல்ல முடியாது. கண்ணபிரான் ஆதிசேஷத்துல ஆதிசேஷ பந்தீகத்திலே அவன் சைனித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு நாக்கு 2 நாய் கொடுத்து, கண்ணனுடைய நீ சேர்ந்திருக்க விட்டாரோடு பண்ணக்கூடியவராக, அதனால உனக்கு 2 நாக்கு ஏற்பட்டதோ அப்படின்னு நாவுடைய அந்த மாதிரி 2 நாக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம், அவன் சொல்றதெல்லாம் நம்ப முடியாதுன்னு அர்த்தம். அவன் சொல்றது எல்லா வார்த்தைகளும் நம்ப முடியாது. கொஞ்சம் கூட அந்த உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் கூட சொல்லிடுவாரோன்னு சொல்லக்கூடியதா இருக்கு பார்க்கிறோம். நாவுடையாய் அதெல்லாம் சொல்றாரு. நாவுடையாய் சொன்னா இப்படி நீ பேசினாலும் என்ன, எங்களுக்கு என்னன்னா உன்னுடைய நீ பேசக்கூடிய அந்த மொழி, அந்த வாழை இருக்க ரொம்ப இனிமையா இருக்கு. அந்த வைலட்சணித்தாலே உன்னைகளால உன்னை விட முடியாதபடி இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் எழுப்போம் வருவோம் சொல்ல முடியாது. 2வது ஒரு கருத்து சொல்றேன். அதை சொன்னபடி காலத்து இந்த ஆர்ஜம்னு சொல்ல முடியும். மனசேகம் பஜசேகம் கர்மண்யேகம் மகாத்மனான்னு சொல்லும்படியா உன்னுடைய சொல்லு, மனசுல நினைக்கிறது, வாயில சொல்லக்கூடிய சொல், செய்யக்கூடிய செயல் எல்லாம் ஒருபடிப்பட்டதா இருக்க வேண்டுமே. அப்படி இல்லையே, எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும்னு சொன்னேன் தவிர எங்களை நீ எழுப்பலையே. அப்போ எங்களெல்லாம் ஒரு பொருளாக மதிக்காமல் நீ விடத்திலே இது பண்ணிக்கிறார். ஆனாலும் நான் உங்கள் திருவாழியை தேடி வந்திருக்கிறோமே, அதுக்கு காரணம் இந்த இடத்துல உன் வீட்டு வாசலில் துவண்டு கொண்டு இருக்கிறோமே. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால்,
உன்னுடைய சம்பாஷணம் உன்னுடைய பாஷணமானது எப்படிப்பட்டதா ரொம்ப போக்கியமா இருக்கு, இனிமையா இருக்கு. நீ பேசக்கூடிய வார்த்தையானது எப்படிப்பட்டதா இருக்குன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு. நீ கேட்கக்கூடிய உன்னோட நீ பேசினாலும் அதை கேட்டா காதுக்கு சம்ஸ்கிருவே மதுரம் பாக்கியம் என்று சொல்லும்படியா அனுமன் பேசக்கூடிய காலத்திலே பிராட்டி சொன்னான், வார்த்தை இன்னும் கேட்கணும் போல இருக்கு, செவிக்கினே சொஞ்சலா இருக்கிற இன்னும் மேல மேல கேட்கணும்னு சொன்னான் சீதா பிராட்டி. அப்படி இருக்கிறது இவருடைய வாக்கியம் திரும்பி. அதனாலதான் உன்னை விட்டு போகாம உன்னை பிடித்துக் கொண்டிருக்கிறோம்னு சொல்லக்கூடியது. அந்தாய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். ஒரு கவி சொன்னான், யாருக்கு நாக்கு இருக்கு நிஜமாவேன்னு கேட்டான். கேட்ட சொன்னான், சாதிப்பாயா ஹரிஸ்தௌதி. எது நாக்கு தெரியுமா? எவன் வந்து ஹரியை ஸ்தோத்திரம் பண்ணுகிறானோ அவனுடைய நாக்கு தான் நாக்குன்னு தெரிவிக்கிறான். வாய் அவரை அல்லது வாழ்த்தாது, கையுலகம் தாய் அவரை அல்லது தாம் தொழா. வாய் என்பது என்ன இருக்கலாம்? அந்த எவரமான தவிர பிறரை வாழ்த்தாமல் தான் இருக்கக்கூடியது. நான் படைத்த பயணம் சொல்லக்கூடியது எதை காட்டக்கூடியதா இருக்குன்னா இதேதான், அவர் எவரமானை வாழ்த்தக்கூடியது தான். சீதா பிராட்டியை வந்து இது பண்றதுல ராமனுடைய சந்தேஷத்தை எடுத்து தூதனாக போறான் ஹனுமான். அப்படி போகக்கூடிய காலத்துல தன்னுடைய நல்ல ரொம்ப இனிமையாக பேசுறான் சீதா பிராட்டி. ரொம்ப சீதா பிராட்டி ரொம்ப சந்தோஷம். அவன் சொல்றாரு, ரொம்ப இனிமையாக பேசுறேன், நீ பேசக்கூடியது பார்த்தாலே எல்லா காரியத்தையும் சாமர்த்தியமா சாதிக்கக்கூடியவன்னு நல்லாவே தெரிகிறது. ஆனால் நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நான் இன்னும் 1 மாச காலம் தான் நான் உயிர் தெரிந்து இருப்பேன். அதுக்குள்ள ராமன் வந்து என்னை கைக்கொள்ள வேணும், என்னை காப்பாற்றி இவ்விடத்திலிருந்து அழைத்து செல்ல வேணும். அப்படி பண்ணாது போனேன், ஆனால் நான் என்னுடைய பிராணத்தை தியாகம் செய்து விடுவேன். அதனால நீ என்ன பண்ணணும்னா எப்படியாவது போய் ராமனிடத்திலே சொல்லி நீ அவரை அழைத்து வர வேண்டும். ராமனுக்கு எந்த விதத்திலும் குறவு கிடையாது, என்னிடத்துல பிரியத்துக்கு குறவு கிடையாது, அவனுக்கு வீரிய சௌரிய வீரிய பராக்கிரமத்துக்கு குறவு கிடையாது. உண்ணாது உறங்காது ஒருகடலை ஊடகத்து பெண்ணாக்கை ஆப்புண்டு தாமத்தல் எதெல்லாம் சொல்ல முடியாது. சீதா பிராட்டியை காப்பாற்றணும்னுக்கா எவ்வளவு பெரிய பரிசிரமங்கள்லாம் பண்ணிருக்கோம். சேது பந்தனம் பண்ணான், வானர சைன்யங்களை கொண்டு சேது பந்தனம் பண்ணான். ராமனோடைய ரொம்ப கோரமான யுத்தம் பண்ணி சீதா பிராட்டியை கை கொண்டான்னு பார்க்கிறோமே. அப்பா எவருமான இடத்துல இந்த இடத்துல என்னை காப்பாற்றணும்னு வெறுமையான ஒரு இதுவும் கிடையாது. அதனால நீ போய் என்ன பண்ணணும்னா உன் நாக்கு படைத்த பயன் நீ என்ன பண்ணணும் தெரியுமா? ராமபெருமான இடத்துல போய் சொல்லி என்னை 1 மாசத்துக்குள்ளே அவர் வந்து கை கொள்ள முடியாது பண்ண வேண்டும். ஆச்சா தர்மமா உன் வாய் படைத்த நான் படைத்த பயன் என்ன தெரியுமா? 1 மாசத்துக்குள்ளே ராமபெருமான் வந்து என்னை வந்து காப்பாற்ற வேண்டும்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள். அப்போ நான் சொல்லக்கூடியது பல பேருக்கு பயன்படைத்ததாய் உதவி செய்யக்கூடியதா இருக்கிறது நான் தெரிவிக்கிறார்கள். சாதிப்பாயோ சர்வே ஜீவத்தி பிரணிதோ புவி. உலகத்துல பலரையும் ஜீவிக்கப்படக்கூடியதா இருக்கிறது. சில பேர் சொல்றாங்க, நாம செய்தால் நாடே அசையும், எல்லாத்தையும் பண்ணக்கூடிய செல்வாக்கு படைத்தவராக இருக்கக்கூடியவராக இருப்பான். அதுபோல அனுமானிடத்தில் சொல்றார், நான் படைத்த பையன் என்னை ராமபிரான் வந்து கைக்கொள்ள வேண்டும் என்றார். நாவினுள் ஞான கலைகளுக்கு ஆவியும் ஆக்கையில்தானே வழிபோர் அழிப்பவன் தானே. நாவினில் நின்ற மலரும் ஞானங்களை எழுத்துலாம் ஆவியும் ஆக்கியிருந்தாலே அழிப்போடு அழிப்பவன் தானே. நாவில நடக்கக்கூடிய அந்த கலைகள்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது காட்டுகிறார். அப்பாசியம் தீரத்துல ராமனும் லட்சுமணன் போகிறார். அந்த தீரத்துல தான் முதல்ல அனுமான சந்திக்க போறான். சுக்ரீவனை பார்க்கணும்னு போனான். சுக்ரீவனை பார்க்கக்கூடிய காலத்தில் போகக்கூடிய காலத்தில் பம்பா தீரத்திலே அந்த கிருஷ்ணந்தையிலேருந்து பார்க்கணும். அந்த மதங்க மகனுடைய இவருடைய ஆசிரமத்திலிருந்து பார்க்கக்கூடிய கிருஷ்ணந்தையிலிருந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இவர் தெரிஞ்சு போது யாரோ 2 பேர் வரான்னு சுக்ரீவன் தெரிஞ்சு போது சுக்ரீவனுக்கு ரொம்ப பயம். ஏன்னா வாலி எந்த சமயத்தில் நம்ம கொண்டுடுவானே தெரியலையே அப்படின்னு பயந்துட்டே இருக்காங்க. ஆனால் வாலிக்கு என்னன்னா அந்த ஆசிரமத்துக்கு வந்து இவனை கொல்ல முடியாது. அது ஒரு சாபம் இருந்தது, முனிவருடைய சாபம் இருந்ததுனால வந்து கொல்ல முடியாது. ஆனால் வேற யாரும் வச்சுட்டாங்க. ஏன்னா இவர்கள் பார்க்கக்கூடிய காலத்திலே ராமனையும் லட்சுமணையும் பார்க்கக்கூடிய காலத்திலே நல்ல பெரிய வீரர்களை போல இருக்கிறார்கள். தாமச கோலம் மான்தோல் பழனி கொடுத்துருக்கார்கள். தலையெல்லாம் நல்லா இந்த பாலெல்லாம் ஆழம் பாலெல்லாம் கொட்டியபடியா அந்த ரிஷிகள் கொஞ்சம் சடாமுடியோடு இருக்கிறார்கள். ஆனால் கையில ஆயுதத்தை வில்லை பிடித்தவர்களா இருக்கிறார்கள். அதை பார்க்கக்கூடிய காலத்திலே வாலி யாரையாவது அமைச்சிருப்ப முடிகளுக்கு அமைச்சிடாமோ அந்த பயம். ஆனால் அனுமான் கிட்ட சொல்லி எடுக்கலாம், நீ போய் வந்து ஒரு மாறு வேஷத்துல போய் பாருங்க. அனுமான் என்ன பண்ணுவான், அந்த சன்னியாசியாக வேடம் தெரிந்து கொண்டு ராமனை வந்து பார்க்கிறான். அந்த இடத்துல வந்து ராமனை லட்சுமணனை பார்த்து அவர்களை பார்க்கிறான். பார்க்கக்கூடிய காலத்துல என்ன பண்ணாங்க, ராம லட்சுமணர்களை பார்த்து ஒரு விஷயத்தை கேட்டு வரணும்னு போனவன். ஒரு சாமியாராக ஒரு ஜீயர்களா வந்து ஒரு சன்னியாசி போல போனவன் என்ன பண்றான், ராமனையும் லட்சுமணையும் பார்த்து தெரிஞ்சு அவனுடைய அழகிலே மயங்கி போனான். சிம்மஸ்கந்தோ மகோத்சாகோ சமதாமிகோ விஷோ
அயதாஸ்த சுதாஸ்த பாகவான் பரிமோகமாக சர்வபூஷண பூஷார்காக கிமஸ்தம் ந விபூஷிதா. ராமனின் லட்சுமணி பார்க்கக்கூடிய காலத்துல அந்த வார்த்தோல் மரபுடைய போட்டு அவள் மூடி இருக்கிறார்கள். ஆனால் திருவடி என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ பாதி பாகங்கள் அவள் உடம்பு இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாம் தெரியுது. இதெல்லாம் பார்க்கக்கூடிய காலத்துல யாருக்காவது வந்து கண் போட்டு கண்ணெச்சில் பட்டுடுமோன்னு பயப்படுறோம். எப்படிப்பட்டது திருமேனி? எல்லாத்தையும் ஆபரணங்கள் எல்லாம் கூட்டக்கூடிய திருமேனி. அமர்வாளுக்கு வந்து பொன்னாட்டம் பாடக்கூடிய சிறந்த ஸ்ரீரங்கத்தில் ஆபரணத்துக்கு அழகு கூட்டம் பெருமா. ஆபரணத்துக்கு அழகு கூட்டம். அந்த ஆபரணம் தனியா இருந்தா அதுக்கு அழகு உண்டான்னு அதுக்கு சோபிதமே கிடையாது. எப்போ அதுக்கு அழகு உண்டு அப்படின்னு கேட்டோமே. ஆனால் எம்பெருமானுக்கு எப்போது அலங்கரிக்கப்படுகிறதோ அந்த ஆபரணம் அப்பொழுதுதான் அது தன்னுடைய வந்து நிறைவு பெறுகிறது, அதனுடைய பலனை வந்து பெறுகிறதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். அப்போ திருவடி நினைக்கிறோம் சர்வபூஷணம் பூஷாரா, இவர்களுக்கு எல்லா இடத்துல தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா இடங்களும் உடம்புல ஒரு அவயவங்கள் பாக்கி இல்லாத பூஷணங்களாலே அலங்கரிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். ஆனால் என்னன்னா கிமர்த்தம் நவிபூஷிதா, என்ன காரணத்தினால இவர்கள் வந்து அலங்காரம் பண்ணாத வந்திருக்கிறார்கள், இப்படி ஒரு தாமச கோலத்திலே வந்திருக்கிறார்களே வந்து அந்த திருவடிக்கு ரொம்ப பண்ணணும். பெரிய விசனம் அவனுக்கு. அதை போய் அவருக்கு சொல்லவே சொல்றான், உங்களை பார்த்தா இப்படி இருக்கு, அவனுடைய அழகிலே மயங்கி போனான் திருவடின்னு சொல்ல முடியாது. உங்களை வந்து எல்லாத்தையும் வச்சு மறைக்க பேதையே கண்ணவிலும் காட்டகத்தோர் வள்ளி கடிமலர் நன்னரு மாசன் மத்தாரானும் நீதாமே மன்னும் பருவிலத்து வாழான் புகுத்தது போல் என்னுடைய பெண்மையும் என் நலனும் என் முலையும். திருவடியாளர் பெரிய திருவிழா பாடம். விதையேன் கண்ணவிலும் காட்ட ஒரு கானக ஒரு வனம் இருக்கு, ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுல நல்ல வாசனை புஷ்பங்கள் நல்லா புஷ்பிக்கிறது. யாருக்கு போய் செடியை வச்சா யாரு வைக்கல தானா வந்து இந்த இடத்துல புஷ்பங்கள் எல்லாம் பூக்கக்கூடியதா இருக்கிறதுன்னு பார்க்கலாம். கண்ணவிலும் காட்டகத்தோர் வள்ளி கடிமலரின் நன்னரம். அந்த புஷ்பங்களுடைய வாசனைய முகர்றதுக்கு அந்த காட்டுல யாராவது இருக்காங்கன்னா எதுவோ வந்து இருக்கக்கூடிய ஜந்துக்கள் தான் இருக்கு. அதுபோல சொல்றாரு, இந்த காட்டிலே நிலவரித்தது குரங்குகள் நடமாடக்கூடிய இடத்திலே நீர் வந்து இந்த காட்டிலே நிலவரித்ததை போல இப்படிப்பட்ட அழகை நம்ம இடத்திலே காட்டக்கூடியவராய் இடத்திலே வந்து இருக்கிறீர்களே வந்து அந்த அனுமான் ரொம்ப வந்து அதன் அழகிலே மயங்கி போகிறான். அப்போ தெரிஞ்சுக்கிறான் அவருடைய வந்த கருத்தெல்லாம் வந்து வந்து எல்லாம் தான் வந்து என்ன சொல்றான், அவளை போய் விசாரிக்கணும்னு போறான். ஆனா திருப்படி முதல்ல என்ன சொல்றான்னா, நான் யாருன்னு முதல்ல சொல்லிட்டான். நான் சுக்ரீவனோட மந்திரி, வாயுவோட பிள்ளை, எல்லாத்தையும் சொல்லிட்டான். அந்த சன்னியாசி வேஷம் வந்த உடனே அந்த சன்னியாசி வேஷத்தையும் கழிச்சு விடுறோம். கழிச்சு வந்து இவர்கள்லாம் வந்து அவனை பார்த்த உடனே தெரிஞ்சு போறது இவர்களால அந்த சுக்ரீவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாதுன்னு அவர்களை அந்த ரூபத்தை பார்க்கக்கூடிய காலத்திலே அந்த திவ்ய அவயவ சௌந்தரியத்தை பார்க்கக்கூடிய காலத்திலே அவனுக்கு தெரிஞ்சு போறது இவர்களால எதுவும் இவர்கள் நல்லவர்கள், இவர்களால் நமக்கு தீங்கு எதுவும் ஏற்படாதுன்னு அறிந்து கொண்டால் தன்னோடு அந்த சன்னியாசி வேடத்திலே கலைந்து தன்னுடைய சுயரூபத்திலே எவருமானுக்கு காட்சி கொடுக்கிறார் திருவடி. அதே சந்தர்ப்பத்தில் திருவடி இவ்வளவு வார்த்தைகள் பேசுறானே, கிமர்த்தம் விபூஷிதான்னு பேசுற காலத்திலே அந்த திருவடியினுடைய வார்த்தைகள் அனுமானுடைய வார்த்தைகளை கேட்ட ராமனே மயங்கி போனான்னு சொல்லக்கூடியது. ராமன் தெரிவிக்கிறார், நான் ருக்வேத விதீதஸ்ய நாகதுர்வேத தாரிணாஹ அசாமவேத விதுஷா சத்யமேவ பிரபாஷிதம். திருவடியை பார்த்து சொன்னாரா, திருவடியை பார்த்த உடனே அவருடைய பேச்செல்லாம் கேட்ட உடனே அவன் பேச்சிலே மயங்கி போனாங்களா. சொல்றான் வந்து லட்சுமணன் சொல்றான், நான் இவனை பார்த்தா எப்படி தெரியுமா, லட்சுமணா இவனை பார்க்கக்கூடிய காலத்தில் திருவடியை அனுமான பார்க்கக்கூடிய காலத்தில் நான் ருக்வேத விநீதஸ்ய நல்ல ருக்வேதத்தை அத்தியனம் பண்ணவனா. ருக்வேதம் சொல்லக்கூடிய எப்படின்னா மந்திரங்கள், சின்ன ருக்கு மந்திரங்கள், மந்திரங்கள்லாம் சின்ன சின்னதா இருக்கும். அவன் நம்ம சொல்றான் பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரொம்ப பெரிய பெரிய வாக்கியங்களை போட்டு பேசுறாரு. ரொம்ப சின்ன ருக்வேதத்தை அறிந்தவன் எப்படி பேசுவாங்க, அந்த மந்திரங்கள் எப்படி இருக்கும், அதை போல சின்ன சின்ன வாக்கியங்கள் சிம்பிள் சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல இந்த சிம்பிள் சென்டென்ஸை கொண்டு அது வந்து வாக்கியங்களை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பேசுறாங்க. அந்த பேசக்கூடிய காலத்தில் நம்ப புரியக்கூடியதா இருக்குது எல்லாருக்கும். ரொம்ப எளிதில் புரியக்கூடிய பாஷையில பேசுறான் இவன். அதான முக்கியம். அந்த பேசுறாங்கன்னா எதுன்னா அவன் பேசுறது புரியணும், அப்புறம் தானே மீதி எல்லாம் போக்கியத்தை. அதை மட்டும் நான் யஜுர்வேத தாரிணா, யஜுர்வேதம்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதுன்னா அந்த தாரணம் பண்றது சந்தையை சொல்லி அதை மனசுல நிறுத்தக்கூடியது ரொம்ப சிரமமான காரியம். யஜுர்வேத தாரிணா நான் சமவேத விதுஷா. அந்த யஜுர்வேதம் சொல்லக்கூடிய எப்படி இருக்குன்னா ரொம்ப பெரிய பெரிய வாக்கியங்களா இருக்கும், இருக்க போல மந்திரங்களா இருக்காது, அது பெரிய பெரிய வாக்கியங்களா இருக்கும். ஆனாலும் எப்படி இருக்குன்னா அது பதம் பிரிச்சு செய்யும். எதிர்வேதத்தை சொல்லக்கூடிய காலத்துல அதுக்கு பதம் கிரமம்னு சொல்லக்கூடிய பல விதமான வந்து அந்த உச்சாரணங்கள் நிறைய இருக்கு. அந்த பதம் பிரிச்சு சொல்லக்கூடிய காலத்துல எப்படி இருக்கும், அந்த பதம் பிரிச்சு அதை வந்து தாரணம் பண்ணி அந்த பதம் பிரிச்சு சொல்லக்கூடிய காலத்துல எப்படி இருக்கும், அதே போல கேட்டதுக்கு எவ்வளவு சாவியமா இருக்கும். அது போல இவங்க பிரிச்சு பேசக்கூடியதெல்லாம் பேசக்கூடிய சாமர்த்தியம் ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்வேத தாரணம் பண்ணதுனால தான் இப்படி பேச முடியும். நான் சமவேத விதுஷா. சாமவேதம் சொல்லக்கூடிய எப்படின்னா தானம் குறைந்ததா இருக்கக்கூடியது.
வேதம் இந்த மந்திர பாகம் சாமம் பேர் கிடையாது. சாமவேதம்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா அந்த இசைப்பகுதியா இருக்கிறாங்க. அப்படின்லாம் சொல்றோம்ல, அந்த கானம் இருக்குங்க அப்படியே சொல்ல சரியா இருக்காது. ஆனா சாமவேத கானம் பண்ணக்கூடியவர்கள் அந்த கான பகுதியா இருக்கும். எடுத்துக்காட்டா சொன்னாங்க, அந்த சாமம்னா கானம் பண்ணக்கூடியவர்கள். அந்த மந்திரம் இல்லாத வெறும் அந்த இசையினுடைய கானம் மட்டும் இருக்கு, அது பேர் சாமம்னு பேர். மந்திர பகுதிக்கு தான் வேதம்னு பேர். அப்ப இவர் பேசக்கூடியது எப்படி இருக்குன்னா அந்த சாமவேதம் பாடுவதை போல இருக்குன்னா அந்த கேட்பதற்கு இனிமையான அப்படியே ஒரு கானம் இசைப்பதை போல ஒரு பாட்டு பாடுவதை போல இருக்கிறது. அப்படிப்பட்ட பேசக்கூடியவனாய் நாமுடையான்னு சொல்லக்கூடிய திருவடி அப்படிப்பட்டவனாக இருக்கிறான். ராமன் ராமனுக்கு ஒரு இது உண்டு, புரோபாகின்னு ஒரு பேர். புரோபாகினா என்னன்னா ராமன் ஜாஸ்தி பேச மாட்டான். ஆனா நம்ம பேசுவதற்குடைய யாராவது தப்பான வார்த்தைகள் பேசினா, யாராவது தப்பா வார்த்தை பேசுறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. தப்பா ஒரு வார்த்தை பேசுறாங்கன்னு நம்ம உடனே அந்த தடுத்து நீ சொன்ன வார்த்தை தப்பு, அது புரோபாகி. அதுல அந்த திருவடி பேசக்கூடிய வார்த்தைகளை ஏதாவது இலக்கணப்படையோ சொற்புடையோ பொருள்பழையோ தான் இருக்கான்னு பார்க்கலாம். பேசக்கூடிய காலத்துல இலக்கணத்துல ஒரு விதமான பிழைகள் இல்லை. பொருள் பழி ஏதாவது இருக்கான்னா அந்த மாதிரி பொருள் பழியை பார்க்க முடியாது. பேசக்கூடிய காலத்துல ரொம்ப நிதானமாக பேசலாம், ரொம்ப நிதானமா பேசலாம். அப்படி நிதானமா பேசணும்னா எல்லாருக்கும் புரியக்கூடியதா இருக்குது. அப்படி பிரயோகம் பண்ணக்கூடிய வார்த்தைகள் ஒன்று கூட மரியாதை குறைவில்லாத எவ்வளவு எந்தெந்த இடத்துல எப்படி மரியாதையை தெரிவிக்கணுமோ அந்த மரியாதையை துவனிக்கும் அளவுக்கு பேசக்கூடியதா இருக்கணும். அது மட்டும் இல்ல, இவ்வளவுலாம் பேசினா போதுமா அந்த பேசக்கூடிய செயல் என்ன விஷயங்கள் சொல்லணும், அந்த விஷயம் இனிமையாகவும் இருக்கு. அப்படி இனிமையாகவும் பேசக்கூடியதா இருக்கிறான். சொல்றார் ராமநாதன் சொல்றாரு, ஐயோ லட்சுமணா, இவர் பேசுறதை கேட்டா இவர் ஒரு நவ வியாக்கரண பண்டிதனுக்கு போலே இருக்கிறாங்க. அதாவது வியாக்கரணம்னு சொல்லக்கூடியது சம்ஸ்கிருத இலக்கணத்துக்கு வியாக்கரணம் பேர். அது எப்படிப்பட்டதாருன்னா ஒரு காலத்துக்கு இப்போ பிரசித்தமா ஒரே ஒரு வியாக்கரணம் பாணினிய வியாக்கரணம் ஒண்ணுதான் இருக்கு. ஆனால் ஒரு காலத்திலே அந்த வியாக்கரண பண்டிதர்கள்னு சொல்லக்கூடியது 9 பேர் இருந்தாரு. சொல்றாரு, ஒரு வியாக்கரண பண்டிதர் ஒரு வியாக்கரணத்தை கற்றுக்கிறதே ரொம்ப ரொம்ப சிரமம்னு தெரிவிக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல சம்ஸ்கிருத இலக்கணத்தில் நவவியாக்கரணம் 9 வியாக்கரணங்களை அறிந்த வியாக்கரண பண்டிதனா இருக்க முடியும். அப்படின்னா இப்படி பேச முடியும்னு நினைக்கிறது. ரொம்ப பேச்சுல நிகரத்த பண்ணு, இவனை போல பேசுறதுக்கு ஆளே கிடையாது. இவன் பேசுற பேச்சை காட்டா எதிரிகள் கூட என்ன பண்ணுவான்னா கத்தியை தூக்கிட்டு வரக்கூடிய எதிரிகள் கூட கத்தியை கீழே போட்டுடுவான்னு சொல்லக்கூடிய வழியில் இவனை மந்திரியாக அடைந்தானே இந்த சுக்ரீவன் ரொம்ப புண்ணியத்தை பண்ணவன். அவன் காரியமெல்லாம் கண்டு நிறைவேறும். ஆனால் ராமன் சொல்றான், இவனோட நீயே பேசுறான் லட்சுமணா, இவனோட நீயே பேசுறான். ஏன் அப்படின்னு கேட்டான். இல்ல இப்ப பேசக்கூடியது பார்த்தா இவ்வளவு ரொம்ப ஜோரா பேசுறேன், என்னால உன்னோட பேச முடியும் வரல. லட்சுமணன் யாரு? ஆதிசேடன் அம்சமாக பிறந்தது இல்லையா? ஆதிசேடன் 1000 நாக்கு உண்டு காட்டுறது. 1000 நாக்கு படைத்ததா இருக்கும். நீதான் இவனோட பேச முடியும் தவிர எல்லாரோட இவனோட பேச முடியாது. லட்சுமணா இவனோடய பேசணும் சொல்லக்கூடியதா இருக்கு. நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாமுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் இதெல்லாம் சொல்லிட்டான். எழுப்புறதுக்கான அடையாளங்கள்லாம் சொல்லிட்டான். அங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேனோரை தெரிவிக்கிறார். எதுக்காக நம்ம போறவருடைய காரியம் அல்ல சொல்லக்கூடிய காலத்துல அந்த எம்பெருமானை பாட வேண்டும், அதுதான் காட்டக்கூடியதா இருக்கு. சங்கோடு சக்கரம் எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான் அப்படின்னு கேட்டா கையில ஒருவருக்கு ஒரு திருக்கையில ஒரு சக்கரத்தையும் சங்கையும் பிடித்துக் கொண்டவனாய் வலங்கையாழ் இடக்கை சங்கம் உடையாகும். அவருடைய திருக்கண்கள் எப்படின்னா தாமரை கண்ணன் பங்கைய கண்ணானை. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய கீர்த்தியெல்லாம் பாடுவதற்காக தான் நாங்கள் அழைத்தோம். அதுக்காக நீ எழுந்து வர வேண்டும்னு சொல்லக்கூடியது. எம்பெருமானுடைய ராமனுடைய சரித்திரத்தை ராமாயணத்தை பார்க்கக்கூடிய காலத்திலே எம்பெருமான் எந்த சந்தர்ப்பத்திலையும் சங்க சக்கரத்தோட சேவை சாதிச்சான்னு கிடையவே கிடையாது. அவன் இது பண்ணல. ஆனால் சேவை சாதிக்கக்கூடிய காலத்திலே திருவடிக்கு அந்த பப்பாசிரத்திலே சேவை சாதிக்கக்கூடிய காலத்திலே ராமனை பார்க்கக்கூடிய காலத்திலே அவன் என்ன சொல்றாங்கன்னா இவருக்கு ராமனை பார்க்கக்கூடிய காலத்திலே சங்க சக்கரத்தோட இருக்கிறது போல அவன் சேவை சாதிச்சாங்க. அதே மாதிரி மண்டோதரி ராவணனுடைய மனைவியா இருக்கக்கூடிய மண்டோதரி ராவணன் யுத்தம் புரிஞ்சு ராவணன் மாட்டு போனான். யுத்த பூமியில இருக்கக்கூடிய அந்த ராவணனுடைய பிரேதத்தை பார்க்க வந்தவள் எம்பெருமானை பார்த்து அவள் பார்த்தவுடனே தெரியுது இவன் தான் சிவன் நாராயணன் அறிவித்துக் கொள்கிறார். அப்போ 4 ஸ்லோகங்களாலே மண்டோதரி சதுஸ்லோகி 4 ஸ்லோகங்களாலே எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணுகிறார். அப்போ ஒரு ஸ்லோகத்துல தவசம்பரமோ தாதா சங்க சக்கர கதாதரம். எம்பெருமான் எப்படி பண்ணாரு? எல்லாருக்கும் மிஞ்சியவனாய் ஒத்தார்மிக்கார இளையாய மாமாயான் எல்லாருக்கும் மிஞ்சியவனாய் இருக்கிறார். எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவனாய் இருக்கிறார்.
அப்படிப்பட்டவர் இந்த சங்க சக்கரங்களை கையில் ஏந்தியவராயிருக்கிறான்னு அர்த்தம் தெரிவிக்கிறார்கள். ராமன் நினைச்சுட்டானா ஆத்மானம் மானுஷம் மன்னிய ராவனுடைய யுத்தம் முடிஞ்ச உடனே தேவர்கள்லாம் வந்து கேட்கிறாங்க, பகவான் நாராயணனும் தேவகா, நீதான் நாராயணனா இருக்கக்கூடிய அந்த தேவராஜன், அவருடைய காரியம் வந்து இந்த ராவண யுத்தம் யாவனன் முடிக்கணும்னு தானே, அதுக்காக தானே நீ அவதாரம் பண்ணாய், அது முடிஞ்சு போச்சு, நீ நாராயணனாஜன் திரும்பி வான்னு சொல்லக்கூடிய காலத்துல என்ன பண்றாரு, அவன் தசரதாத்மஜன், நான் தசரனுடைய பிள்ளை, அவன் வேத்தி மகாத்மானம் ராமன் தசரதாத்மஜன், நான் வந்து ராமனுடைய பிள்ளைன்னு நான் தெரிவிக்கிறார். அவன் அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றான், தன்னுடைய ஒரு மானிடராக மனிதனாக நினைக்கிறான்னு சொல்லக்கூடியது. அழகாக தன்னுடைய ஆச்சரிய தேவத்துவம் நிர்ணயானவனுக்கு நீ தேவன்னு சொல்லக்கூடிய காலத்துல அந்த நிர்ணய மொழியாக நினைக்கிறான்னு சொல்லப்படுது. அப்போ அந்த மனுஷ பிறவில அந்த நலன்னு சொல்லக்கூடிய அந்த மனுஷனுடைய வந்து அந்த ஜாதி மெய்ப்பாட்டை மெய்ப்பிக்கணும்னு பல இடங்களில் பாடுபடக்கூடியவனா இருக்கிறான் ராமன். அப்போ ராமன் இந்த வார்த்தையை கண்டு தவசப்பரமோதாத சங்கச்சக்கர விதாதாரான்னு சொல்லக்கூடிய காலத்துல நம்ம இந்த அவதாரத்துல சங்கச்சக்கரங்களோட எங்கேயும் வந்து வர திருவவதாரமே பண்ணலையே. சரி, அடுத்த அவதாரம் பண்ணக்கூடிய காலத்திலே நம்ம சங்கச்சக்கரத்தோட திருவவதாரம் பண்ணணும்னு நம்ம நினைச்சுட்டாங்க. அப்படி பண்ணிக்கொண்ட சங்கல்பத்தின் காரணமாக என்ன ஆச்சுன்னா, கிருஷ்ணாவதாரம் பண்ணக்கூடிய காலத்துல பிறந்த காலத்துல சிசுவா இருந்த காலத்துல சதுர்புஜங்களோட கையில திவ்யாயுதம் வசுதேவரே தெரிவிக்கிறார், ஜாதோஷி தேவதேவேஷ சங்கச்சக்கர கதாதரா. எப்படிப்பட்டவர்கள் தேவர்கள் தான் தேவனாயிருக்கும் வந்து பிறந்தான். எப்படி பிறந்தான் அப்படின்னு கேட்டால் சங்கச்சக்கரங்கள் கதைகளை எல்லாம் முடித்துக் கொண்டு திவ்யாயுதங்களோட சதுர்புஜங்களோட வந்து பிறந்தான்னு சொல்லக்கூடியது. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் அவர்கள்லாம் பார்க்கிறார்கள், கம்சன் எப்போ இவனை வந்து கொல்லணும்னு பார்த்துருக்காங்க. குழந்தை 8வது குழந்தை எப்போ பிறக்கும், எப்போது அதை கொல்லணும்னு பார்த்து கொண்டிருக்கிறார். அது நாராயணனுடைய இதுன்னு தெரிஞ்சு கூடியதா இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு குழந்தை பிறந்தாலே ஒருபட்ட வித்தியாசமான அடையாளங்களோட ஒரு குழந்தை இருந்ததுன்னா கம்சன் கொள்றதுக்கு ரொம்ப ஏற்பாடு. இந்த குழந்தை எங்க ஒழிச்சு வைக்கிறது ஏற்கனவே யோசனை பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு குழந்தை தெய்வ குழந்தை பிறந்ததே. ஆனால் அவர்கள் அவன் என்ன பண்ணுவான், சுலபமா இது பண்ணிடுவான், இந்த குழந்தையை போட்டிடுவானேன்னு அவர்கள் நினைக்கிறார்கள். அதனால என்ன பண்றாரு, வசந்தர விஸ்வாத்மம் ரூபமிகத சதுர்புஜம் ஞானாதிபாவதாரந்தே கம்சோயம் திதி ஜன்மனா. உபசம்ஹாரம் மறைத்துக்கோன்னா என்ன, அவருடைய சக்தி சக்கரங்களா மறைத்து கொண்டு சாதாரண மனுஷ குழந்தைகளை போல 2 கைகளோட நீ சேவை சாதின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட அவதாரம்னு சொல்லக்கூடியது இந்த கம்சர்களுக்கெல்லாம் தெரியக்கூடாது சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்றாங்க, எதிர்பார்த்தாலும் தன்னுடைய வந்து இந்த சதுர்புஜத்தை மறைத்துக் கொண்டான்னு காட்டக்கூடியது. பல இடங்கள் கிருஷ்ணாவதாரத்துல எம்பெருமான் சக்கச்சக்கரம் தான் எவ்வளவு பேரை காட்டுறான். காளிங்க நர்த்தனத்தை முடிச்சு அந்த காளிங்க இது பண்ணிட்டு வராங்க, அதோட செருக்கை அடைக்கிட்டு வராங்க. அஞ்சுடராய் பெரியவா அஞ்சுடராய் உன் கையகத்தேங்கும் அழகா நீ பொய்கை புக்கு, அஞ்சுடராய் உன் கையகத்தேங்கும் அழகா நீ பொய்கை புக்கு, அஞ்சுவள் நாகத்தினோடு பிணங்கவும் நான் உயிர் வாழ்ந்திருந்தேன். கையில சங்கச்சக்கரத்தோட நீ வந்து இந்த பொய்கையில போய் யமுனையில போய் அந்த காளியனை முடித்து வர வரைக்கும் நான் வந்து உயிர் தரித்திருந்தேனேன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஆனால் பொய்யாளோட வாழ்க்கைன்னு இருக்கிறது அந்த வாசனம் காட்டக்கூடியது. வென்று மழைகளுக்கும் என் கையில் திருவாழை வென்று மழைகளுக்கும் என் கையில் வேல் போத்தி. வேல் போத்தின்னு சொல்லக்கூடிய இடத்துல எம்பெருமான் கையில இருக்கக்கூடிய திருவாழி ஆழ்வான், அந்த திருவாழி ஆழ்வானுக்கு பங்கான் பாடக்கூடியதா இருக்கிறது. பங்கைய கண்ணானை பாட, பங்கைய கண்ணானை பாட தாமரை போன்ற கண்களை உடையவனாக இருக்கிறான்னு சொல்லக்கூடியது. அஸ்ரீஷ்ய பரமசத்வ சமாஸ்ரேஷ்டரம் கப்புண்டரீகரயனஹ புருஷோத்தமக்கஹ. ஆனவர்தான் தன்னுடைய ஸ்தோத்திரத்துல பாடுறான். ஸ்ரீ எம்பெருமானுடைய லட்சணங்கள்லாம் சொல்லிட்டு வர்றான். அவன் பரம்பொருள் சொல்லக்கூடிய என்ன லட்சணம், கப்புண்டரீகரயனஹ தாமரை கண்கள், அவன் ஒருத்தன் தாமரை கண்கள் புரிஞ்சவனாயிருக்கணும், அவன் தான் பரம்பொருள்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறான். மங்கைய கண்ணானை பாடேனோ என்பாவா. 5 நிமிஷம் பூஜை ஆசீர்வாதம் முடிவு. இது திருப்பானாழ்வார் பாசுரத்தாலே உணர்த்தப்படுகிறதாக காட்டுகிறது. 3 விழிகள் பார்த்தோம் திருப்பானையில். நங்காய், நானாதாய், நாவுடையாய் இந்த பாசுரத்தை பார்த்தோம். நங்கைன்னு சொல்லக்கூடிய இடத்துல நங்காய்ன்றது நங்கைன்னு தான் நங்காய் நீண்டு இருக்குன்னு சொன்னேன். நங்கைனா குணபூர்த்தி உடையவள் சொல்லக்கூடியதாக. அதுல எப்படிப்பட்ட குணபூர்த்தி, அதே போல திருப்பானாழ்வார் குணபூர்த்தி கொண்டவராக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, நங்காய்னு சொன்னா வந்து அந்த அலங்காரம், நானாதாய்னு அலங்காரம் மட்டும் சொன்னோம். நங்காய்னு சொன்னா அந்த குணபூர்த்தி உடையவள். குணபூர்த்தியில எது சிறந்த குணம் அப்படின்னு கேட்டால் எம்பெருமானுக்கு பாரதந்திரியனாய் இருக்கக்கூடிய குணம். அதாவது நம்ம அடிமைத்தனை எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய அடிமைத்தன்மை அது 2 விஷயம். ஒண்ணு சேஷத்துவம்னு சொல்லக்கூடியது, மற்றொன்று பாரதந்திரியம்னு சொல்லக்கூடியது. சேஷத்துவம்ன்றது எப்படி இருக்கும்னா
எபெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற துறை ஜாஸ்தி. அது லட்சுமணனுடைய படி. எபெருமான் மனத்துக்கு போகணும்னு வந்து நிர்ணயம் ஆகி போகுது. நான் காட்டுக்கு போகணும்னு தசரதனுடைய ஆண்மையை ஏற்படுறது, எபெருமான் கிளம்பணும்னு சக்கர திருமன் கிளம்புறது. அப்படி கிளம்பக்கூடிய காலத்திலே லட்சுமணன் சொல்றான், நான் உன்னோட வருவேன், உன்னோட கைங்கறி பண்ணுவேன், நான் கைங்கறி வரணும், கைங்கறி பண்றது நான் வரணும், எனக்கு அனுமதி கொடுக்கணும். இல்ல லட்சுமணா நீ வர வேண்டாம்னு ராமன் எவ்வளவு தவிர்க்க பார்க்கிறான். எவ்வளவு சொன்னாலும் கேட்கல. உன்னை விட்டு நான் இருக்க முடியாது, நான் வந்தே தீருவேன், நான் மனு போனேன். அப்போ அடிமை செய்வதிலே அவனுக்கு ருச்சி இருக்கு. ஆனால் எப்படி எம்பெருமானை பலாத்காரம் பண்ணியாவது அவனுக்கு அடிமை செய்ய வேணும்ன்றது அது சேஷத்துவம்னு சொல்ல முடியும். ஆனால் பரதன் எப்படிப்பட்டவனாக இருக்கான்? ராமன் வந்து அவன் வரக்கூடிய காலத்திலே ராமன் இந்த ஊர்லயே வனத்துக்கு போயிட்டான். இந்த மாதிரி வந்து இந்த ராமன் வனத்துக்கு போக வேண்டிய ஏற்பாடு நடக்கக்கூடிய காலத்திலே அயோத்தியிலே இல்லை. தசரதன் மாண்டம் என்பதால் வந்து பரதன் வந்து நாட்டுக்கே ஒரு அயோத்திக்கு வருகிறான். வந்தவன் எல்லா விஷயங்களையும் கேட்டுப்பட்டு ராமனை எப்படியாவது தன்னுடைய நாட்டுக்கு அழைச்சு வந்துடணும், இந்த ராஜ்யத்தை ராமன் தான் ஆள வேணும்ன்ற எண்ணம் படைத்தவனாக இருக்கிறான் பரதன். அப்படி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் என்ன பண்றான், நேரே வந்து இதுல போய் அவனை போய் சந்திக்கிறான். காட்டுல போய் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ராமனிடம் தெரிவிக்கிறான், நான் எப்படியாவது நீ வந்து திரும்பி வர வேணும்னு சொல்றான். அப்போ அவன் எம்பெருமான் என்ன சொல்றான், இல்ல இல்ல பித்ருவாக்கியத்தை அந்த எம்பெருமான் அந்த தசரதனுடைய வாக்கியத்தை பரிமாணம் பண்ணுவதற்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அதனால அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நான் வரமாட்டேன், எனக்கு பிரதிநிதியா இருந்து நீயே அயோத்தியை ஆளுன்னு சொல்லி அவனுக்கு பாதுகாப்புகளை கொடுத்து நான் அனுப்பிச்சு விடுறேன். இந்த பாதுகாப்புகளை கொண்டே அவன் ராஜ்யத்தை ஆளக்கூடியவனாக இருக்கிறான்னு சொல்ல முடியல. அப்போ அது எப்படிப்பட்ட திசைனா சேஷத்துவத்திலே பாரதத்தின் அடிமை நிலையிலே அடுத்த நிலை இட்ட வழக்கா இருக்கு. பரதன் போனது ஏதோ வேற ஒரு உத்தேசத்தோடு ராமனை அழித்து வரணும்னு போனான். அங்க அவனுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டா, ராமனுடைய பிரதிநிதியா இந்த அயோத்தியை ஆள வேணும்ன்றது வந்து அந்த ராமனுடைய வந்து கட்டளை தான் அவனுக்கு கிடைத்தது. சரி அண்ணன் சொல்றதை தப்பாத கேட்கணும்னு இட்ட வழக்கா இருந்ததுனால அது பாரதந்திரியம். இது பேர் எப்படிப்பட்டவர், திருப்பானாழ்வார்னா பாரதந்திரியம் மிகுந்தவராக இருக்கக்கூடியவர். இவருடைய தசை எப்படி இருக்குன்னா, அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய காலத்துல ஸ்ரீரங்கத்துக்கு தாண்டி வெளியில காவிரி கரையில தாண்டி ஒரு பக்கத்துல இருந்துட்டு எம்பெருமானை குறித்து நாம சங்கீர்த்தனம் பாடுவதே தன்னுடைய அன்றாட பிரதிதினம் வந்து ஒரு கைக்கரியமாய் கொண்டிருந்தவர். அப்போ சில கைக்கறிவர்கள்லாம் போகக்கூடிய காலத்திலே எம்பெருமானுக்கு காவிரியில ஜலத்தை எடுத்துட்டு வரணும். அப்படி வரணும்னு நினைக்கக்கூடிய காலத்திலே வந்து இவர் என்ன பண்ண முழுக்க இருந்துட்டு இருக்காரு. ஒன்றும் தெரியாத அந்த கண்ண மூடி தன்னை மறந்த நிலையிலே மரசராய் பாடிக்கொண்டிருக்கிறார். அப்படி பாடிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்துல என்ன ஆகுதுன்னா, இவர் என்ன பண்ண அவரை வந்து கொஞ்சம் கடுமையா பேசிட்டு போறார். எம்பெருமானுக்கு உடனே தன்னுடைய பக்தனை சொன்ன உடனே ரொம்ப வந்து அப்படியே ரொம்ப மனசுல பெரிய துக்கம் ஏற்படும். அப்போ அந்த வந்தவர்கள்ல லோகசாரங்க முனிவர் அந்த லோகசாரங்க முனிவரை கூப்பிட்டு என்ன சொல்றாரு, நீ போய் வந்து திருப்பானாழ்வாரை உன் தோளிலே எழுந்துள்ள பண்ணி கொண்டு வர வேண்டும். அவன் என்ன பண்றார், லோகசாரங்க முனிவர் ஒருத்தர் போய் சொல்றார், எம்பெருமானுடைய ஆக்கை எம்பெருமானுடைய ஆக்கையா இருக்கு, அவர் வந்து உங்களுக்கு வந்து சேவிக்கப்பட்டு வரணும், கூட்டம் அழைத்து வரணும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டுமில்லை என் தோல்ல வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நின்றமாக வந்து ஒரு அடிபடித்த அடியவர பக்தனா இருக்க என்ன சொல்லுவாங்க, சுவாமி உங்க தோல்ல போய் நான் எப்படி ஏறது சுவாமி தானே சொல்லுவாங்க. உங்க தோல்ல நான் ஏற முடியாது, நீரோ லோகசாரங்க முடிவனா இருக்கிறது, உங்க தோல்ல போய் நான் அப்படி ஏறி வந்தா அது எவ்வளவு சாக்கியமா இருக்கும். ஊரெல்லாம் பரிகாசம் பண்ணுவார்களே, என்னை எல்லாம் வந்து வெய்வார்களே, இதுக்கெல்லாம் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் இடமாய் போய்விடவேன்னு சொல்லக்கூடியது. ஆனால் என்ன பண்ணார் திருப்பானாழ்வார், அப்படிலாம் ஒண்ணுமே பண்ணல. லோகசாரங்க முனிவர் எம்பெருமானுடைய ஆக்கியன்னு சொன்ன உடனே என்ன பண்ணார், அடியே கண்டவர் அடியே ஆகட்டும் சுவாமின்னு சொல்லிட்டு அவருடைய தோல் மேலே உட்கார்ந்தார். அப்படியே போய் பெருமாளை சேவித்தவரை வந்து சொல்லக்கூடியதை காட்டவே கண்டமாத கமலதல்லாடையுந்தி தேன் தரும் முதரபந்த திருமாலு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் வேணி ஒளியேறி தன் புகழ் எம்பெருமான் காட்டார். திருவடியிலேது திருமணி பரியத்தம் எல்லாத்தையும் ஒரு காட்ட கண்டவனாக இருக்கக்கூடிய திருப்பானாழ்வார்னு சொல்லக்கூடியவர். அப்ப பாரதந்திரியத்திலே உடன்பட்டவராக இருக்கான்னு சொல்லக்கூடியவர். தோல் மேல இருக்கக்கூடிய காலத்துல என்ன பண்ணார், அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன்னு தெரிவிக்கிறார். அர்த்தம் என்ன, பகவான் அடிக்கப்பட்டவன், பகவானுடைய அடியவர்களுக்கு அடிமைப்பட்டவன் தான் தெரிவிக்கிறார். விமலன்னா குற்றமற்றவன், எதிர்மான குற்றமற்றவன். எதனால குற்றமற்றவன் தான், என்னை ஆகாதவர்களுக்கெல்லாம் ஆட்பட்டவனாய் அவர்களுக்கு அடிமையாக என்ன செய்தானே அதனால குற்றமற்றவன் அவன் சொல்லக்கூடியது. அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலம். அப்போ நங்கையே சொன்ன குணபூர்த்தி, திருப்பானாவோட குணபூர்த்தி எல்லாம் பாரதந்திரியத்திலே நிலை நின்றவராக இருக்கிறான். அப்படிப்பட்ட குணபூர்த்தி உடையவர்னு சொல்லக்கூடியது. நானாதார்னு சொன்னா அகங்கார பக்கம் பாரதந்திரி மிகுந்தவர். நாவுடையார்னு சொன்னா எப்படிப்பட்டோம்னா அதே பாசனங்களை எம்பெருமானுடைய திருமேனியை சொல்லக்கூடியதாய் ரொம்ப அற்புதமாக காட்டினார். அதனால் நாவுடைய நல்ல நாவுடையவர்னு சொல்லக்கூடியது. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கை
சகுட சக்கர வேதம் தனக்கு என்ன ஒரு ஒரு வரியில பாடிட்டார், ஒரு வாசனமே இருக்கார். பெருமானுடைய வடிவழை காட்டக்கூடிய காலத்திலே வந்து அவருடைய வடிவழையே காட்டக்கூடியதா இருக்கிறது. கையினால் சுரிசங்கனாழியர் நீள் வரை போல் மெய்யன தன் அவனாகிறான ஒரு வாசனம். கையினால் சுரிசங்கனாழியர் நீள் வரை போல் மெய்யனா பங்கைய கண்ணானை பாட, பங்கைய கண்ணானை பாட பெருமானுடைய திருக்கண்களை பாடக்கூடியது. அவரை கண்களம் என்று சொல்லக்கூடியது. போல கரியவாகி குடை பறந்து விழுந்து செவ்வரியோடி நீண்டவம் பெரியவாய கண்கள் என்னை வேதமை செய்தன. பெருமானுடைய ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமானுடைய கண்களுக்கு நல்ல கருத்து கரியமாகி குடை பறந்து அப்படியே பெருசா அகமா விழுத்திருக்கும். அது எவ்வளவு தூரம் இருக்கும்னா நீண்டா பெரியவாய கண்கள் எவ்வளவுடைய செவி வரையும் அப்படியே வந்து நீண்டிருக்கக்கூடியதா இருக்கிறது. இவர் எப்படி பங்கைய கண்ணானை பாடம் சொல்லக்கூடிய காலத்தில் இவருக்கு கண்களுடைய வந்து அழகே தனியா ஒரு வாசனமாக விட்டார் சொல்லக்கூடிய செங்கல் பொறி கூரை வெண்பல் தவத்தவர் அந்த இடத்துல ஒரு புதியவருடைய சன்னியாசிகளுடைய இருக்கு. அதே போல லோகசாரங்க புதியவருடைய புதிய இருக்கு. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசி, எங்களை முன்னம் எழுப்புவான் வாய். எழுப்புறதுன்னா என்ன, அந்த இடத்துல தூங்கின்ற எழுப்புறது. இந்த இடத்துல பெரும்பாலான விஷயமாங்கிற எங்களை முன்ன எழுப்புதான் தூக்கி லோகசாரமுனைவர் வந்து தமிழக சுமந்து வந்தார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் அப்படின்னு சொன்னீர்களே. கடைசியில் என்ன பண்ணார், இது அவர் தோல் மேலே ஏறி வந்து சொல்லக்கூடியதா இருக்கிறது. இப்படிப்பட்ட பரம்பர இதுகளாலே துடுக்கைகளாலே இந்த பாசுரத்தாலே திருப்பாணாழ்வார் எழுப்பப்பட்டான்னு காட்டி இந்த இடத்துல இங்கே உபன்யாசத்தை தலை கட்டுகிறேன். இன்றைய பாசுரத்தினுடைய அனுசந்தானத்தோட இன்றைய உபன்யாசத்தை நிறுத்துவோம். முக்கியமான ஒரு இது என்னன்னா, வெள்ளிக்கிழமையிலேருந்து, ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்தோம். இப்போ நாளைக்கு உபன்யாசம் கிடையாது. ஏற்கனவே நேற்றுக்கு ஒரு நாள் உபன்யாசம் போட்டு 3 மாசத்துக்கு முன்னாடி போடும். அதனால வெள்ளிக்கிழமையிலேருந்து 6:45 ஒரு 4 மணி காலம் முன்னாடி அது கொஞ்சம் டைம் கிடைச்சுன்னா அதை கொஞ்சம் பாசிட்டிவ் முடிக்கிறது நமக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். ஒரேடியா ஒன்றுமே பாதி விட்ட வர தோட்டக்கரையாகாத ஏதோ முடிஞ்சாலும் எப்படி சொன்னாலும் ஒரு 30 நாட்கள் முடியக்கூடிய விஷயம் இல்லை. இருந்தாலும் எவ்வளவு முடியுமோ அந்த காலத்துக்கு தக்கபடி அது ஒரு இதுவா வந்து சொல்லி முடிப்போம். ஒரு இதனால வெள்ளிக்கிழமையில 6:45 வச்சுக்கலான்ற மாதிரி அனைவரும் வந்து நடத்தி கொடுக்க வேண்டும். மணிக்கதவம் தாழ்கிறவாய் மணிபண்ண தன்னதேவாய் நேர்ந்தாம் ஆயாது முன்னம் முன்னம் மாத்தே அம்மா நீ நேசநிலைக்கலகம் நீ ஏதோ ஸ்ரீமத்தியை விட்டு சித்தாரியமனோ நந்தன 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 சுந்தரியை போதாயே நித்தியமங்களம் ஸ்ரீமதே ரம்யஜானீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே மூயாத நித்யஸ்ரீ நித்யமங்களம் மங்களம் குருவர்யாய மங்களம் குருசிந்தவே அதிகீதிகராயாய நித்யஸ்ரீ நித்யமங்களம் ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதுமணிபாதாப்ஜ சேவினே அன்னங்கராய நித்யஸ்ரீ நித்யமங்களம் தடை நல்ல இன்பம் தலைப்பே என்றும் தடைக்கவே லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாய சந்து மண்டாள் திருப்படிகளே சரணம்.